ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. அது வந்து நம்ம அழகிய தமிழ் மூவி இருக்குல்ல, அந்த மூவியை வந்து ஒரு செல்லக்குட்டி வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க பர்த்டேவா. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஏடிஎம், அழகிய தமிழ் மகள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே கிரவுண்டில் ஐயோ இவ்வளோ தூரம் அவனை கொண்டு வந்துட்டேன், இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சோ அப்படியே வந்துட்டு என்ன ஏச்சிட்டு இவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் இருந்த ஃப்ரைடேவோ புலம்பாதடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்போ அப்படி டக்குன்னு ஆரியனும் ஆமி கும்பிட போயிருக்கான் கோச், வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறான். போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்குது, ஸ்டார்ட்டே ஆக போகுது. அப்போ கோச்சுக்கோ டென்ஷன் ஆகுது. எங்கடா போனா இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்ருக்கா. ஃப்ரைடேவோ அட டென்ஷன் ஆகாத கோச்சு, வந்துடுவான், நம்ம ஆள் வருவான், கலந்துக்குவான், கலக்குவான், ஜாங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாங்குக்னு அங்கே கத்திக்கிட்டு இருக்கா. நம்மளும் இங்கே அப்படியே பைக்கில் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கான். இங்கே அவன் கூட ஓட போகிற ஸ்போர்ட்ஸ்மேனோ அப்படியே வந்துட்டு ஷூலேஸ் கட்டிகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டோ ஏன் மச்சான் டென்ஷனாக இருக்கா, இங்கே அவன் வரமாட்டான், எங்கே அங்கே 25 கிலோமீட்டருக்கே அப்படி வந்துட்டான், இங்கே வராமல் இருக்க போகிறான். டீம் மச்சான் 100 கிலோமீட்டர், அதனால முடியாது, வரவே மாட்டான், வரவும் விட மாட்டேன், இப்படியே தாண்டா சொல்கிறீங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் வரமாட்டான்டா, அந்த ஜங்குக்கில் நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்பிக்கல போங்கடா, இப்படியே தான் ஒரு டைம் சொல்லுங்க, இந்த டைம் ஏற்பாடு பலமாக பண்ணியிருக்கோம், வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கோ ஸ்பீடாக வந்துட்டு இருந்தவன் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். பிகாஸ் அவனை வந்து அந்த மாஞ்சாக்கை இருக்குல்ல அதை கட்டி வச்சுருக்காங்க. நல்ல வேலை பார்க்காம வந்ததுதானா கழுத்தை அறுத்துருக்கோம். அந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காருது. ஸோ அப்போ தான் அவன் கவனிக்கிறான், எங்கன்னா அந்த இடத்துல பட்டர்ஃப்ளை உட்காருது அப்படின்னு அப்போ தான் தெரியுது மாஞ்சாக்கயிறு கட்டியிருக்குது. ஸோ நமக்கு தான் ட்ராப் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும் போதே அங்கே ஆளுங்க வந்துடுறானுங்க, இதெல்லாம் தப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அவனை எல்லாரும் அடிக்கிறதுக்கு ஓடி வராங்க. ஸோ நம்ம ஆள் வந்துட்டு சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கான், எல்லாரையும் வந்துட்டு ஃபைட் பண்ணி அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே டைம் போயிட்டே இருக்குது. எல்லோரும் வந்துட்டு அப்படியே லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ரன் பண்ணுறதுக்காக. எல்லாம் வந்து அனியமோத் ஹெட்செட் சொல்கிறதுக்கு ரெடியாக அப்படியே வந்துட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே கோச்சுக்கோ பிபி எகுறுது, எங்கடா போனான் இவன் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கா. கன் எடுத்து கோ அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக நம்மளோட என்ட்ரி அப்படியே கன் வந்து ஃபயர் ஆகும்போது கரெக்டாக அங்கே ஜம்ப் பண்ணி அவன் இடத்துல வந்து அப்படியே நிற்கிறான். அந்த ஆப்போனன்ட் பயந்து போய் அவனை அப்படியே பேனு பார்க்குறான். அப்படியே ஜங்குக்கு அவனை பார்த்து ஒரு முறைச்சிட்டு இப்போ ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே வந்துட்டு ரன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அடிக்கிறது கால் வச்சாலும் அவனை திருன்னு பார்த்துக்கிட்டே அப்படியே ஓடி வந்துட்டுருக்கான். கண் நம்பிக்கை நேரத்தில் அப்படியே ஜங்கு ஸ்பீடாக முன்னாடி வந்து அவன் தான் வின் பண்ணுறான். இல்லை தான் வின் பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு கொண்டாடுறானுங்க. ஸோ பார்ட்டிலாம் பண்ணிவிட்டு லேட் நைட்டு அப்படியே பைக்கில் எல்லோரும் வந்துட்டு அப்படின்ட்டு ஆரியனும் மெதுவாக கேட்ட திறக்க சத்தம் இல்லாமல் பைக் ஆஃப் பண்ணி அப்படியே உள்ளே தள்ளிட்டு வரானுங்க. இப்போ அரையனும் மெதுவாடா சுத்தம் போடமாங்க, மேடம் எந்திரிச்சிட போகிறாங்க அப்படின்னு யான் பேசிகிட்டே இருக்க. ஃப்ரைடே அட்டிங்க மொத்தம் நீ மூட்டு போடா வாய அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். ஆரியனும் நாய் பத்திர போகுது அப்படிங்கிறாங்க. ஒரு டாக் இருக்குது. ஸோ அதை பார்த்து அப்படியே சொல்ல அவனும் நாய் பார்த்தா கூட பரவாயில்ல, நாய்க்கார அம்மா பத்திர போகுது அப்படின்னு ஃப்ரைடே சொல்லிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி ஆரியனும் சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற சடையா நீ வாய மூட்டு வாடா அப்படின்னு ரேயானை போட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே வரானுங்க. கரெக்டாக ரேயானோ வந்துட்டு டக்குன்னு நக்கிறாங்க. உள்ள குடத்துக்குள்ளே காலை விட்டுறான் இருட்டில் கண்ணு தெரியாமல். ஸோ அந்த சத்தத்துக்கு அப்படியே வந்துட்டு லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அந்த வீட்டோட ஓனர் அம்மா வெளியில் வருது. ஸோ ஐயோ போச்சுடா, இந்த குடிமி கையக்காரன் குடத்துக்குள்ளே காலை விட்டான்டா, மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே புலம்பிகிட்டு இருக்கா. அப்படியே அந்த அம்மா வெளியே வருது. ஒட்டுக்கடா அப்படின்னு ஜங்குக் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே வந்துடுது அந்த அம்மா. அப்படியே நில்லுங்க அப்படிங்குது. போச்சு அப்படின்ட்டு அப்படியே அவனுங்க கிளறி வர இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுது. என்ன அப்படின்னு வரானுங்க. உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்குது. என்ன பேச போகிறீங்க, வீட்டை காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போகிறீங்க. ஆமாம் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன் லேட் நைட் வராதிங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கா. சரி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நாங்களும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசியே ஆகணும் அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஃப்ரைடேவோ ஜங்குக் வேணாம் அப்படின்ட்டு வந்து குறுக்க நிற்க. தள்ளுடா, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க எப்படி நம்மக்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் மறைக்கக்கூடாது, உண்மையாக சொல்லிடணும். ஆரியனும் அப்படியே ஜிக்கை கையை பிடிச்சி எனக்கு வெக்கமாக இருக்குங்கிறான். அடிச்சி போகிறாங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தெரிஞ்ச உங்களுக்கு, நாங்கள் லேட்டாக வரோன்னு தெரிஞ்ச உங்களுக்கு
அது உங்கள் படத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் வரணும், எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு கேட்குறான் ஜங்குக். இது அப்படின்னு அந்த அம்மா பார்க்குது. ஆமாம், நாங்கள் இன்றைக்கி கூட கஷ்டப்பட்டு அது என்ன எப்போ நடிச்சிருந்தாங்க, ஆதிவாசியாக நடிச்சிருந்தீங்களா, அந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி பார்த்துட்டு வரேன் தெரியுமா, அதுதான் லேட் ஆகி போச்சு இல்லைடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அப்படின்னு அவனுங்க ஒத்து ஊதுறானுங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மேடம் இப்படி கேட்டிங்க, திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்கள் படத்துக்கு வர கூட்டம் தானே ஜாஸ்தி அப்படிங்க அப்படின்னு அவங்க வெக்கப்படுறாங்க. ஐயோ மேடம் இப்பெல்லாம் வெக்கப்படாதீங்க, எவனாவது பத்திரிக்கைக்காரன் பார்த்தா அப்படியே படம் பிடிச்சி இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஷக்கிலாவின் வெக்கம்னு வெளியில் விட்டுருவானுங்க மேடம். சரி சரி, இன்னுமே லேட்டாக வந்தால் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். குட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அவனுங்க அவனு பேர் செஞ்சுட்டாங்க. நம்ம போனதும் வாங்கடா வாங்கடா அப்படின்னு ஓடி வந்துடுறானுங்க. அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வந்துட்டு ஜாகிங் போயிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்க ஃப்ரைடேவோ அவள் வருவாளா அப்படின்னு சோஃபாவில் படுத்து பாட்டு பாடிட்டு இருக்கா. அவன் மண்டையிலே ஒரு கரண்டி எடுத்து டொம்முன்னு தட்டிட்டு இன்னைக்கு உன்னோட டர்ன் தானே சமைக்கணும்ல, என்ன ஹாயாக படுத்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து உட்காந்தவனோ அங்கே ஆரியா நின்றுட்டு இருக்கான்ட்டா. டே நாச்சுடா ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னு. மச்சான் தான் அசந்த நேரத்தில் ஆட்டை போடுவான்னு தெரியுங்களா, அது தெரியாமல் ஒரு ஆடு தானாக வந்து பலிக்கடவாயிருச்சு. நடா சொல்கிற, நீ ஜாகிங் போன கேப்பில் ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு மச்சான். கீழே இருக்க ஷக்கிலா மேடம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லி இதோ அங்கே ஒரு ஆள் வரான் பரடின்னு காட்டாங்க. ஒரு ஒட்ட தலையை வந்துட்டு இருக்காரு. அவன் வந்தான், அவனை நம்ம மச்சான் அப்படியே ஆட்டையே போட்டான் அப்படின்னு சொல்ல. டே வாய மூடுறா, சத்தமாக பேசி ஆட்டத்தை கலெக்சராதடா, ஆடு சத்தமாக பேசினா மிரண்டுரும், கொஞ்ச நாள் இருங்க, ஒரே நாளில் துரத்தி விட்டுறக்கூடாது, 6 மாதத்துக்கு வச்சு அறுத்து திங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் ஃப்ரைடேவோ உட்காந்துக்கிறான். அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்க அங்கே பாவமாக அப்ராணியாக ஒருத்தர் வந்து அப்படியே நிற்கிறாரு. அவர் கையில் வாழைப்பழம், இந்த பக்கம் வந்துட்டு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஒரு பக்கம் தொங்குது, ஒரு பக்கம் காய்கறி, எல்லா டிஃபன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காரு அவன் சொன்னதெல்லாம். ஸோ அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். பார்க்கறதுக்கு அவனுக்கு பலிக்கடா வந்து நிற்கிற மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக்கு சிரிப்பு வருது. பாவம் இவனுக்குன்னு எங்கேருந்து மாட்டுறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் உள்ள வராரு. ஃப்ரைடேவோ டக்குன்னு சோஃபாலேருந்து டே இங்கே பாருங்கடா கதை கஷ்டப்படுதுல அதெல்லாம் வாங்கி வைங்க அப்படிங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஆரியனும் ரேயானும் வாங்கி வைக்கிறானுங்க. ஜங்குக் இதான் நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் குருவாயூர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க வரும். நமஸ்காரம் சார் அப்படிங்கிறாரு. ஜங்குக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு சிரிப்பு வேறு அதை அடக்கிட்டு ஏன்டா அப்படி அப்படின்னு ஃப்ரைடேவை பார்க்க. ஃப்ரைடேவோ பெரிய கதையாசிரியர் டைரக்டர் அப்படிலாம் வரணும்னு இது ஆசைப்படுது. அப்படின்னு ஜங்கு கேட்டுருக்க. இப்போ நான் மேடம் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல அது இவரை பற்றி தான். எப்போ அப்படிங்கிறா ஜங்குக்கு. ஃப்ரைடேவோ அடே ஆட்டத்தை கழிச்சிடாதரா அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருந்தால அப்படிங்கிறான். சார் என்ன நீங்கள் மைண்ட்லேயே வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாரு. நான் உன்னை மைண்டில் வச்சுருக்கேன், மத்தியானத்துக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன், அதை நீ மைண்டில் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்க. சார் வச்சுருக்கேன். தட் இஸ் த டைரக்டர். ஜங்குக்கோ அவர் தோல் மேலே கைப்பட்ட வாங்க டைரக்டர் அப்படின்னு எடுத்துகிட்டு கதையெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஒரு வலிய கதை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதை சொல்கிறாரு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோ படத்தோட பேர் பஞ்சரான வண்டி, எது அஞ்சல்குள்ள வண்டியோட பார்ட் 2 வீட்டில் இடமுழக்கம் அப்படின்னு ஒரு ஃபன்னியான மூவி நேம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கோ அப்படியே ஃப்ரைடேவை என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்க அங்கே ஃப்ரைடே நான் இல்லை மச்சா அப்படின்னு கலந்துக்கிட்டான். ஜங்குக்கோ எப்பா டே தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி போதும் ஷக்கி மேடம்க்கு நீங்கள் படத்தோட பேர்லாம் முக்கியம் இல்லை, சீனு சூப்பராக இருக்கணும். 60 சீன் வச்சுருக்கோம் சாரே. எங்கப்பா வருஷத்துக்கு 10 நாளும் 6 வருஷத்துக்கு நீங்களே சக்கி மேடம் வச்சு செய்யப்படுறீங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோ சரிடா மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கடைன்னு கீழே வரேன். டே மச்சான் டிஃபன் அப்படின்னு ஃப்ரைடே சொல்கிறான். கேன்டீனில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். அவனோட கீ வச்சு அப்படியே வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருப்பா வீட்டுக்கு கீழே மினி. அவளும் வந்துட்டு அழுதுட்டு இருக்கா. நான் போக மாட்டேன் அப்படின்னு ஸ்கூல் போக மாட்டேன் நான் அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மா அட்டி வாங்குவேன், நான் உன்னை கொண்டு போய் விட்றேன், எனக்கு ஸ்கூல் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மிரட்டிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோ என்னாச்சுக்கா அப்படிங்கிறான். அது ஒன்றும் இல்லை ஜங்குக், கிளம்ப லேட் பண்ணிட்டா, ஆட்டோ போயிடுச்சு, வாடி கொண்டு போய் விடுறேன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியா நான் கொண்டு போய் விட்டுறேன், வாயாடி வா அப்படின்னு சொல்லி மினி அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறான். தேங்க்ஸ் ஜங்குக், இதுக்கெல்லாம் எதுக்குக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ வண்டியை ஸ்டார்ட் பண்ண. குழந்தையோ பாய் அவங்க அம்மாவுக்கு சொல்லிட்டு அப்படியே டல்லாக இருக்கா. வாயாடி நான் அமைதியாக இருக்கா அப்படின்னு ஜங்குக் கேட்க. இன்னைக்கு கட் அடிச்சிடலான்னு பார்த்தேன் ஜங்குக், நீ இப்படி காலை வாரிட்டியே அப்படிங்கிறா. எதை கட் அடிக்கணுமா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். உங்கள் ஸ்கூலில் கவிதை போட்டி, நாடுங்கிற தலைப்பில் 4 வார்த்தையில் கவிதை சொல்லணுமா, நான் ப்ரிப்பேரே பண்ணல, அதனால தான் கட் அடிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு அவள் அப்படியே சொல்ல. இவ்வளோதானா, இதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அப்போ நீ சொல்லு. இவ்வளோதானா, நான் சொல்கிறேன் உனக்கு பிரமாதமான கவிதை, அதை அப்படியே சொல்லி நீ அசத்திரு. நிஜமாக தான் சொல்கிறியா, என்னை வச்சு காமெடி பண்ணிட மாட்டியே,
சே சே அப்படின்னு சொன்னவன் அப்படியே வந்து ஸ்கூல் வாசலில் இறக்கி விடுறான். ஓகே அப்படிங்க எங்கே ஓகேன்ட்டு ஓட பார்க்குற, கவிதை சொல்ல கவிதை சொல்ல கவிதை சொல்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கா. கவிதை அப்படின்னு அப்படியே திரும்பினவன் போர்டை பார்க்குறான். காவிதை பேட்டின்னு எழுதியிருக்கு. காவிதை பேட்டியா, இதை யார் எழுதுனது அப்படின்ட்டு அவனும் அப்படி கேட்க அந்த பொண்ணும் எங்கள் தமிழ் மிஸ்ஸு இவங்களுக்கு கவிதை சொல்லவா நீ இவ்வளோ பயந்த, எதையாவது வாயில் வந்ததை அடிச்சு விட வேண்டியதானே. நீயும் நான் ஒன்று, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில்னு தின்னு பாரு பண்ணு. சூப்பர், நீ நான் வந்து டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு உள்ள பார்க்க மினி அப்படின்னு ஜங்குக் வெளியிலேருந்து கத்திக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணும் காதலே வாங்கிக்கல. சூப்பர் கவிதை, நீ நான் ஒன்று, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு அப்படின்ட்டு அப்பாட்டுக்குள்ளே பார்க்க மினி அப்படின்னு கூப்பிட்டோனோ அப்படின்ட்டு அடுத்து அவன் காலேஜ் போயிட்டு அப்படியே வந்துடுறான். ஈவினிங் வந்துட்டு அவன் தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருக்க. இங்கே பக்கத்தில் ஃப்ரைடே. பாவி, ஒரு சின்ன பிள்ளைக்கு போய் இப்படி தான் கவிதை சொல்லிக் கொடுப்பியா? நான் என்ன பண்ணுறது, தமிழே தப்பாக எழுதி வச்சுருக்காங்க, தாய்மொழியே சரியாக வரல, அந்த கோவத்தில் ஏதோ வாயில் வந்ததை அடிச்சு விட்டேன், அதுக்கு என்ன இப்போ விடு, சின்ன பிள்ளை தானே அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டுக்கா. காலையில் ஒரு பலிக்கடை மாட்டிச்சில, அது வந்து எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குது. அப்படியே வாங்கிக்கிட்டு ஆரியணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவனும் ஒன்று எடுத்துக்கிறான். அப்படியே நைட்டுக்கு என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படிங்க வேணடா முழு டைம் இங்கே வேலைக்காரனாவே ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பார்க்க. ஃப்ரைடேவோ வஞ்சிர மீன் வாங்கிக்கோ, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோ, டே மீதியெல்லாம் நீ சொல்ல அப்படின்னு ஆரியன்ட்ட சொல்ல. ஆரியனும் நான் சொல்லிடுறேன் மச்சான் அப்படின்ட்டு நீங்கள் வா அப்படின்னு அந்த ஆட்டு மேலே கையை போட்டு அப்படியே எல்லாத்துக்கும் குவாட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். மீனியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரா. ஸ்கூல் வேனில் வந்து இறங்க அவங்க அம்மா என்னாச்சுமா ஏன் இவ்வளோ லேட்டு, என்ன கையில் அப்படின்னு. அவள் கையில் ஒரு குட்டி வீணை ஒன்று இருக்குது பாக்ஸுக்குள்ளே, அதை வந்துட்டு அவளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. கழுத்தில் மாலையோடு வந்திருக்கா. வந்தவளோ பேக் அவங்க அம்மா கிட்ட இதை பிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு ஜங்குக்கு தான் பார்க்க வரா. ஜங்குக்கோ மினி என்ன இவ்வளோ லேரம் அப்படின்னு நம்ம கேட்க கொஞ்சம் குனி அப்படிங்கிறா. ஸோ அவன் குனியை இதை பிடி அப்படின்ட்டு அந்த வீணையை கொடுக்குறா. அதை வாங்கி இதை இங்கே வச்சிரு அப்படின்றதும் வச்சிடறான். ஸோ இன்னும் கொஞ்சம் குனி அப்படின்றதும் மறுபடியும் குனிஞ்சு நிற்க அவள் கழுத்தில் உள்ள மாலையை கழட்டி ஜங்கு கழுத்தில் போட்டு அவளை பிடிச்சி அப்படியே அவன் கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீ சொன்ன கவிதையை சொல்லி நான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. எதை அப்படிங்க ஃப்ரைடேவோ நீ மட்டும் தான் கலந்துக்கிட்டேயாச்சல்லோ அப்படின்னு கேட்குறான். ஜங்கு கோட்டே அப்படின்னு மறைக்க, இல்லை மச்சான் விளையாட்டு வினையாயிருன்னு சொல்லுவாங்க, பாரு மச்சான் நீ பண்ண விளையாட்டு வீணையாயிருக்கு டேய் அப்படின்னு ஜங்குக்கு மறைக்க. சாரி மச்சான் அப்படின்னு ஃப்ரைடே திரும்பிக்கிறான். நீ சொன்ன கவிதையை நான் அங்கே சொன்னதும் ஆடிட்டோரியமே இப்படி ஒரு பயங்கரமான கிளாப்ஸ் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணும் அப்படியே அப்போ நடந்த செய்திக்கு போகிறா. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அவளோட ஃப்ளாஷ்பேக்குள்ளே கொண்டு போகிறா. ஸோ அங்கே என்னென்னா அந்த ஆடிட்டோரியத்தில் அவளும் வந்துட்டு அந்த கவிதையை சொன்னதும் அங்கே உள்ள பிரின்ஸிபல் மேம் வந்து அந்த பொண்ணு சொன்ன கவிதையோட அர்த்தம் என்னென்னு தெரியுமா உங்களுக்குலாம், நீயும் நானும் ஒன்று அப்படின்னு தேசிய ஒருமைப்பாட்டை சொல்லியிருக்கா. இது காந்தி பிறந்த மண்ணுன்னு இந்த நாட்டையும் பெருமைப்படுத்தியிருக்கா. கடைசியாக டீக்கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு அப்படின்னு இவ சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அவங்களோ மினியை பார்க்க மினியோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிறா. மறுபடியும் கேட்க மாட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களே வந்துட்டு அர்த்தமும் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களெல்லாம் அன்றாட கஷ்டப்படுறவங்கள நினச்சி பார்க்கணுன்னு சொல்ல வரா அப்படின்னு அவங்களே ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் கையில் கிஃப்ட்டையும் தூக்கி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸை. ஜங்கு கிட்ட சொல்லி காட்டேன். அவனும் சிரிக்கிறான். அந்த பொண்ணு சிரிச்சுட்டு எனக்கு மழலை கவிஞன்னு பட்டமும் கொடுத்தாங்க, நான் உன் கல்யாணத்தப்போ தமிழில் கவிதை எழுதி அதை நானே வாசித்து காட்டுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. சரி சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு அப்படின்னு கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு ஓகே சீக்கிரமே ஒரு நல்ல பண்ணா பாரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்படியே ஜங்குக்கோ அப்படியே சிரிச்சிட்ருக்கான். அப்படியே இப்போ எங்களோட என்ட்ரி ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ ஷல்வாரில் ஃப்ரீ ஹேரில் அப்படியே அழகாக இறங்கி வரீங்க. உங்களுக்கு கால் வருது, அட்டன் பண்ணி ஸ்வேதா தோ கிளம்பிட்டேன் இப்போ வந்துடுவேன், பெசன் நகர் உள்ள விளையாட்டு பிள்ளையார் கோயில் தானே, ஓகே வந்துடுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணா. அப்படியே திரும்பினா எங்கள் கோவிலில் கொஞ்சம் ஜங்குக்கை போட்டு அறுத்துட்ருக்காரு. இந்த விளையாட்டு பிள்ளையார விளையாட்டாக நினச்சிடாத, இவரோட அருளால் தான் நான் 1998 பேங்காக்கில் நடந்த மேட்ச்சில் ரன்னிங் புல்லும் பட்டம் வாங்கிட்டு அதே வேகத்தில் இந்தியாவுக்கு திரும்பி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ஃப்ரைடே திரும்பியத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு காசு இல்லையா அப்படின்ட்டு கலாய்க்கிறான். ஏய் சும்மாறா போண்டா அப்படின்னு சொல்லி ஆரியன் அடிக்கிறார் அவர் ஃப்ரைடே கலாய்ச்சதுக்கு. என்ன பண்ண இந்த ஆளுக்கு கண்ணே தெரில, இவெல்லாம் எப்படி கோச்சானா அப்படிங்கிற மாதிரி ஆரியன் கலாய்ச்சிட்டு இருக்கா. இங்கே கோச்சோ சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கோ கிட்ட, இங்கே பாரு நீ இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீ வந்துட்டு இந்த கோச்சோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். மறுபடியும் ஒரு நான் வாய்ஸை மாற்றி அடங்குடா சொட்ட அப்படின்னு சொல்ல கோச்சோ யாரா நீயா அப்படின்னு கேட்டுக்கா. அவனுங்களோ சாமி கும்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு நிற்கிறானுங்க. குறுக்கர் வரார் வழிவிடுங்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு பூசாரியும் அவருக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரைடேவோ கோச் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் அப்படின்னு கேட்குறான். கோச்சோ
வெரி குட் வெரி குட். இப்படி தான் டவுட்லாம் வந்தால் அதெல்லாம் நான் அதை நிறைவேற்றி வைக்க தானே சார் இருக்கேன். இப்படி தான் மாணாக்கர்களுக்கு ஏதாவது வந்து டவுட் வந்தால் அதை நிறைவேற்றி இது புரிய வைக்கிறதுக்கு தான் நான் கோச் இருக்கேன். சொல்லு என்ன டவுட் அப்படின்னு கேட்குறான். 100 மீட்டர்ஸ்லையோ இல்லை ஸ்பீட்லையோ அப்படின்னு சொல்லிட்டு காலை எத்துறேன்னு சொல்லி பின்னாடி உள்ள ரயானுக்கு அந்த இடத்துல ஒரு மிதியை கொடுக்க, ஐயோ சொட்ட பயலே அப்படின்னு அவனும் அங்கே பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன டவுட் அப்படின்னு கேட்டதோ ஃப்ரைடேவோ இங்கே வாங்க காதில் கேட்குற அப்படின்னு காதில் போய் டவுட்டை கேட்க, அதே டவுட் கோச்சோ டக்குன்னு அப்படியே குறுக்க முன்னாடி போய் டங்குன்னு நிற்கிறாரு. அவரும் அப்படியே பார்க்க, சாமி எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு 2 டவுட்டு, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறீங்களா அப்படிங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கள் பார்க்க, இல்லை இவர் குருக்கள் வரார் வழிவிடுங்கோ குருக்கள் வரார் வழிவிடுங்கன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு 300 பேராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் வரீங்க, அப்போது சிங்குலரில் குருன்னு மட்டும்தானே சொல்லணும், ஏன் ப்ளூரலில் குருக்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ரைட்டு அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல அப்படியே குருக்களை முறைச்சி பார்க்குறாரு. இப்போ கோச்சோ அப்படியே ஃப்ரைடேவை திரும்பி என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, கண்டினியூ அப்படிங்கிற அவன் மறுபடியும் அடுத்த டவுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை கேட்க, என்ன டவுட்டு கேளுங்க அப்படிங்கிறாரு குருக்கள். அது அரசியல் பண்ணுறவாளா அரசியல்வாதின்னு சொல்லுவா, மந்திரம் பண்ணுறவாளா ஏன் நாங்கள் மந்திரவாதின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே அவ்வளோதான் அந்த குருக்களுக்கு செம்ம கடுப்பாய். அவரும் கையில் வச்சுக்க மணி எடுத்து சொட்ட தலையில் டொங்குன்னு அடிச்சுட்டு ஆளை முஞ்சை மாதிரி திட்டிட்டு போக, டொங்குன்னு அடி வாங்கினது மல்ட்டு பொழந்து ரத்தம் வருது. கோச் அப்படியே திரும்பி அவங்கள மறைச்சு ஃப்ரைடே ஆரியன் ட்ரையெல்லாம் அந்த இடத்துலயே பிச்சுக்கோன்னு கிளம்பிடுறானுங்க. கோச்சோ நடுமண்டியாக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுக்கா. இங்கே கட் பண்ண ஜங்குக்கோ அப்படியே சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அப்போ தான் அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட காரில் வந்து இறங்குறீங்க. ஸோ அப்படியே இறங்கி 2 பேரும் உள்ளே வரீங்க. அப்படியே திரும்பினவன் உங்களை அப்படியே பார்த்து நிற்கிறான். ஸோ அப்போ ஃப்ரைடே அங்கே வந்து டே சக்கரை பொங்கல் முடிய போகுது, அதுக்குள்ளே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓட போகிறான். அப்போ டக்குன்னு ஜங்குக்கோனை பிடிச்சி டீசெண்டான கேர்ள்ஸ் எல்லாம் வராங்க. அப்போ போய் அசிங்கமா அப்படின்னு சொல்லும்போது, ஹை சக்கரை பொங்கல்னு நீங்களும் சக்கரை பொங்கல்கிட்ட ஓடுறீங்க. சொல்லுங்க சக்கரை பொங்கலா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு கை நீட்டிட்டு இருக்கா. இங்கே ஃப்ரைடேவோ அப்படியே ஜங்குக்கா மாறிக்கா ஜங்குக்கோ ஐயோ அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறான். இதுங்க டீசெண்டான கேர்ள்ஸா இதுங்கெல்லாம் சாமி கும்பிட வரலடா, சக்கரை பொங்கல் வாங்கி துண்டுறதுக்குனே வந்திருக்குதுங்க. ஃப்ரைடே உங்களை கலாய்க்கா சக்கோ ஐ சும்மாறா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே தான் வரான். இங்கே இருக்குங்க அப்படின்னு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே போய் அங்கே எறும்புக்கு அந்த சக்கரை பொங்கலை வச்சுட்டு இருக்கா. பின்னாடியே வந்த ஜங்குக்கோ இங்கே இருக்காங்க அப்படிங்க. அப்படியே ஃப்ரைடே பக்கத்தில் வந்து வெட்டி பார்த்துட்டு, டே பார்த்தியா மறைவாக வந்து உட்காந்து திங்கிறாளுங்க அப்படிங்க. டே சும்மாறா அப்படின்னு எட்டி பார்க்குறானுங்க. இப்போ நீங்கள் எறும்புக்கு பொறுமையா எல்லாருக்கும் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு என்னமோ மனுஷருக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி எறும்புக்கு வச்சுருக்க, எறும்புக்கு வைக்கிறாளுங்கடா அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, ஃப்ரைடேவோ எறும்புக்கு எல்லாரும் மருந்து தானே வைப்பாளுங்க, இவளுக்கு என்ன சக்கரை பொங்கல் வைக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நல்லா தானே பண்ணுறாளுங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒத்து பார்த்துட்டு இருக்கான். நீங்களோ அப்படியே சக்கரை பொங்கல் வைக்க அது எறும்பெல்லாம் வந்து அழகாக எடுத்துகிட்டு போகுது. அதை அப்படியே பார்த்துட்டு இருந்து அப்படியே எழுந்திருக்கிறீங்க. அப்போ அவங்க துப்பட்டாவை அப்படியே சரி பண்ணும்போது அது அப்படியே ஜங்குக்கோட மூஞ்சில் வந்து படுது. இங்கே ஃப்ரைடேவோ இங்கே நீங்கள் பார்த்தா எதாவது நினச்சிக்கிங்க, டக்குன்னு வெற்றிகேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ட்டு நிற்கிறோம். நீங்களோ அப்படியே ஷாலை சரி பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போக ஜங்குக்கோ அப்படியே அவங்க துப்பட்டாப்பட்ட மூஞ்சை தடவி பார்த்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே என்னமோ வெட்ட போகிற ஆடு மாதிரி பின்னாடியே வர. அப்படியே டக்குன்னு ஃப்ரைடே கைப்பிடிச்சி இங்கிட்டு ராஜா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு ஜங்கு உங்கள் பின்னாடியே தான் வரான். 2 பேரும் போயிட்டுருக்கா. அப்படியே ஜங்குக்கோ உங்களே பேன்னு பார்த்துக்கிட்டே வரான். ஃப்ரைடேவும் அவங்க கூடவே வரான். ஸோ இங்கே ஒரு இடத்துல நின்று ஸ்வேதாவோ, இந்த இடத்துல சாமி கும்பிட்டு வேட்டிக்கிட்டோம்னா நினச்சது நடக்குமாண்டி, அப்படியா அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்துட்டு ஸ்வேதாவோ ஃபஸ்ட்டு அப்படின்னு கிளாப் பண்ணி எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல, அடுத்து நீங்களோ அப்படின்னு கிளாப் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தூக்கணும் அப்படிங்கிறீங்க. இதை கேட்டது ஜங்குக்கு தூக்கி வாரி போடுது. கதை அந்த ஃப்ரைடேக்கு அதுக்கு மேலே எறும்புக்கு சோறு வச்சவ உன் பேரை இங்கே நார வைக்கிறா அவளை அப்படிங்கிறான். இரு மச்சான் இல்லை நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டு நடத்து வரீங்க. அப்போ ஸ்வேதாவோ யாரடி அந்த ஜங்குக் அப்படின்னு கேட்க, உங்கள் அண்ணனோட ஓட போகிறவங்க லிஸ்ட்லாம் பார்த்தேன், அதில் அந்த ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் வருவானோ அப்படின்னு பேசிக்கிட்டே வரீங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறா. ஆமாடி உன் அண்ணன் ஜெயிக்கணும்னா அந்த ஜங்குக்கு தூக்கணும், அதுதான் அப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. இங்கே ஃப்ரைடேவோ ஒரு கையை மேலே தூக்கிட்டு ஒரு காலை மடக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ அவனை சுற்றி வந்துட்டு ஜங்குக்கோ வேப்பலையால் ஆட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் வந்து என்ன நடக்குது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜங்குக்கோ வேண்டுதல் அப்படின்னு சொல்கிறான். என்ன வேண்டுதல் அப்படின்னு கேட்குறீங்க. வலது கால் வான் நோக்க இடது கால் 8 வச்சு எண்ணாமலை கோயிலை 8 தடை சுற்றி வந்தால் நீ எண்ணமெல்லாம் எட்டும் டும் டும் டும்னு ஊமையடிகள்னு ஒரு சித்தர் இருந்தார், அவர் சொல்லியிருக்காரு. ஓ ஆமாம், அப்படி வேண்டிக்கிட்டா வேண்டுனதெல்லாம் நிறைவேறும். நீங்கள் கூட
யாரோ ஜங்குக்குன்னு தோக்கணும்னு கைத்தட்டி சத்தமாக வேண்டிகிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்ட்டு ஃப்ரைடே ஒன்று ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்க நீங்களும் ஒன்றும் புரியாமல் அப்படிங்கிறீங்க சந்தோஷமாக போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் அங்கேருந்து எசாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உண்மைன்னு நினச்ச அதே மாதிரி பொசிஷனில் அப்படியே குதிச்சு வந்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக அந்த குருக்கர் ஒரே ஒரு குருக்கர் வரார் வடிவடுங்கன்ட்டு வராங்க. முன்னாடி நீங்கள் வர அவரும் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு சத்த நில்லுங்கோ அப்படிங்கிறாரு. அப்படி நின்றுட்டு பார்க்குறீங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்க பிஎஸ்சி அப்படின்னு ஆரம்பிக்க ஐயோ பகவானே அதை கேட்கல இப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. வேண்டுதல் சுவாமி அப்படிங்கிறீங்க. வேண்டுதலா இப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது யார் சொன்னது? ஊமையடிகள் சித்தர். ஊமையடிகளா என்ன உளர்றேன்? ஊமையடிகள் எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்டதோ டக்குன்னு காலை கீழே வச்சுட்டீங்க. பக்கத்தில் அந்த குருக்களோட அசிஸ்டண்ட்டோ சுவாமி யாரோ கேப்பில் கெடா வெட்டின்டான் அப்படின்னு சொல்ல வாய கெடா அபிஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பக்கம் இப்போ நீங்கள் 2 பேரும் உடப்பாவே எவன்டா பண்ணது இந்த வேலையை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறீங்க ஒருத்தர் அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் இருப்பானுங்க அப்படின்னு திரும்பி பார்க்க அவனுங்க 2 பேரும் விட்டு ஜூட்டு ஜங்குக்கு ஃப்ரைடே ஒரு மாதிரி போக முன்னாடியே பாரு அவனுங்களா அப்படின்ட்டு பின்னாடியே துரத்திட்டு வர அவனுங்கள ஜூட் அப்படின்னு அப்படியே மறைஞ்சிடறானுங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் இங்கே கிரவுண்டில் அப்படியே மாங்க மரத்துக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை அப்படியே ஜங்குக்கு நின்று பார்த்துட்டு இருந்தவன் ஃப்ரைடே அங்கே பார் அப்படின்னு காட்டுறான். யாரது அப்படின்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு பார்க்க இவன் தான் அந்த எரிக். இவனை ஜெயிக்க வைக்கணும்னு தான் அந்த சக்கரை ரொம்ப அக்கறையாக வேண்டிக்கிட்டு இருந்தாடா நான் தோக்கணும்னு. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் மாநில அளவிலான கெஸ்டாக வருகை தந்திருக்கும் ஹசீம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்களும் அங்கே உட்காந்துருக்கீங்க. அங்கே வந்துட்டு வர்றது வேறு யாரெல்லாம் ஹசீம்ங்கிறது வந்து ஒரு பொது தொண்டு நிறுவனம் அதெல்லாம் நடத்துகிற அது வேறு யாரும் இல்லை அவங்க அப்பா தான். ஸோ அவரும் அங்கே வர்றதுக்கு நீங்கள் இங்கே நின்றுட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. அவரை பார்த்துட்டு இவரெல்லாம் யார் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபோனை கூட அப்படின்னு ஸ்வேதாட்ட ஃபோனை வாங்கி உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றதும் நீங்களோ மிஸ்டர் அசீம் கொஞ்சம் சீஃப் கெஸ்ட்டாக வந்தால் சிரிங்க சார் இப்படி உருன்னு வந்துட்டு இருக்கீங்க. ஹலோ யார்? ஹலோ உங்களை தான் சொல்கிறேன் சிரிங்க சார். யார் அப்படின்னு இருக்க இவ்வளோ பேசி கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க பாரு. நீங்கள் எப்படி தான் எனக்கு அப்பாவாக பிறந்தீங்களோ. வாலு ஹீரா அப்படிங்க. ஆமாம் எங்கே இருக்க? அப்படியே உங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள் அப்படிங்கிறீங்க. அவரோ திரும்பி பார்க்க அப்படின்னு நாக்க திருத்தி காட்டுறீங்க. அவரோ வட்டி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாள் அப்படின்னு கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே வந்துட்டு ரன்னிங் ரெடியாக இருக்காங்க. இப்போ எல்லோரும் அங்கே வரும்போது கரெக்டாக ஜங்குக்கும் அங்கே வரான். அதுவும் உங்களை எப்படி வந்து நிற்க சொல்லலாம் அதே பொசிஷனில் அவனும் கலாய்க்க அப்போ ஸ்வேதாவோ இவன் தாண்டி அந்த ஜங்குக் தாண்டி நம்மளை கலாய்ச்சிருக்கான் அப்படிங்கிறா. நீங்களும் அப்படியே இவனை அடிட்டு அடிக்கிறதுக்கு பாயிறீங்க. ஸ்வேதாவோ பிசம் உட்காரி அப்படின்னு உங்களை பிடிச்சி அமுத்தி உட்கார வைக்கிறா. உங்களை கலாய்ச்சிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே நிற்கிறான். இங்கே கோச்சோ எதுக்கியா மேட்ச்லாம் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கப்பத்துக்கு கொடுங்க யாள் தான் ஜெயிப்பான் அப்படின்ட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ரன் பண்ணுறாங்க. ஓடி வந்துட்டே இருக்கா. ஜங்குக்கோ அப்படியே பக்கத்தில் ஓடி வர எரிக்க பார்க்குறான். அவனை மூச்சை கொடுத்து அப்படியே உயிரை கொடுத்து ஓடிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு இங்கே நீங்களும் உங்கள் ஸ்வேதாவும் வந்துட்டு எரிக்னு கத்திட்டு இருக்கா. அப்படியே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாங்குக்குன்னு கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக்கோ ஓடும் போதெல்லாம் அப்படியே எரிக்க தான் பார்க்குறான். அவனை மாங்குன்னு உயிரை கொடுத்து ஓட. ஸோ அப்படியே ஜங்குக் கரெக்டாக வின்னிங் பாயிண்ட் வரத்துக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக எரிக் போய் வின் பண்ணுறான். அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷட் எப்படி இது நடந்திருக்கு அப்படின்னு கோச்சு அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே நீங்களும் ஸ்வேதாவும் எரிக் ஜெயிச்சிட்டான்னு சந்தோஷப்படுறீங்க. எரிக்கு உங்கள் அப்பா வந்து மெடல்லாம் போட்டு வந்துட்டு வின் பண்ணதுக்கு வந்து ப்ரைஸ் மணி கொடுத்துட்ருக்க. இங்கே அப்படியே ஜங்குக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு வரேன். நீங்களும் சும்மா இருக்க முடியாது. கை வானோக்கா இடது கால் கீழோக்கா இனி என்னமெல்லாம் நடக்கும் டுடும் டும் டுடும் டுடும் டும் டுடும் அப்படின்னு சொல்லி அவனை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. போகும்போது கூட அவங்கள அப்படியே ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ போனதுக்கப்புறம் அவன் வந்து ட்ரெயினில் ஒரு கிளம்ப அப்படியே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து ட்ரெயினில் ஏற நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அதே வந்து ட்ரெயினில் தான் பக்கத்து கம்பார்ட்மெண்ட் ஏறுறீங்க. நீங்களும் ஸ்வேதா கிட்ட அண்ணா ஜெயிச்சதுக்கோ இன்றைக்கே ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தோல்வி நிலையென நினைத்தால் அப்படிங்கிற மாதிரி பாட்டை பாடி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஜங்குக்கு நானே ஃபீல் பண்ண ஏன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு கால் வருது. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்ல இங்கே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எழுந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு அந்த சைடு நவுந்து வரணும். கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு தான் சொல்லியிருப்பான். அவங்க அப்பாவை வந்துட்டு கிராமத்தால். ஸோ அவரை வந்து ஹலோ ஜங்குக்கே பேசுடா ஹலோ டேயா ஹலோ ஜங்குக்கே அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. முடிஞ்சா ஊர் பக்கம் வரமாட்டியா பேசுறது கேட்குதா இல்லையா பதில் சொல்கிறா அப்படின்ட்டு இந்த பக்கம் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி சிரிச்சுட்டு இப்போ தான் அப்படியே திரும்புறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் ஃபோன் பேசிகிட்டு இருக்கதை கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அவங்க அப்பா கத்துற காதில் வாங்க முடியாமல் ஃபோனை காதில் கூட வைக்காமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மாவோ இப்படி கத்துறதுக்கு வடக்க பார்க்க நின்று இப்படியே கத்துங்க நல்லா காதில் விழுக்கும் நடிகை நக்கலா அப்படிங்கிறாரு. பின்னா இப்படியா ஃபோனை வச்சுட்டு கற்றுவீங்க கண்டிப்பாக அவன் காதில் கூட ஃபோனை வச்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ ஃபோனை வாங்கி ஹலோ தம்பி ஜங்குக் அப்படிங்கிறாங்க. மா அப்படின்னு அவனும் பேசுகிறான். என்னப்பா ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா
ஏன்பா அப்படிங்க இப்போ தான் நீங்கள் அவன் பேசுறதை கேட்டுட்டு இன்னும் கிட்ட நெருங்கி வரீங்க. ஸோ அவன் பேசுறது நல்லாவே உங்களுக்கு கேட்குது. அவங்க அம்மாவோ ஏன்னு கேட்டதும் ஜங்குக்கோ ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா ஜெயிச்சிருந்தா 24 மெடலோட இது 25 வீட்டில் தொங்கிட்டு இருந்திருக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் விட்டு கொடுத்தனால இன்னொருத்தவன் வாழ்க்கையே நல்லாயிருக்கு, அவன் குடும்பமும் நல்லாயிருக்கும். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்ட்டு நான் வந்து லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறான். மா அந்த காலேஜில் தாம்மா தங்கியிருந்தோம். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் 2:30 மணிக்கு கூட விடாமல் அப்படியே வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்காக பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தான். எனக்கு அவனை பார்த்தது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. பேசலான்னு கிட்ட போனேன். அப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தது எதாச்சும் என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. அப்படின்ட்டு இப்போ அந்த கான்வர்சேஷன் அவன் ஃப்ரெண்டோ எரிக் ஏன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இந்தா குளுக்கோஸ் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க தேங்க்ஸ்டா அப்படின்னு வாங்கிட்டு மச்சான் உங்களுக்கு பார்க்க சாதாரணமாக தெரியலாம், என் 10 வருஷம் கனவுடா இது. 10 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இதில் நான் ஜெயிச்சாதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா தான் குடும்பம் நல்லாயிருக்கும். உனக்கு தான் தெரியுமே, அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும். இந்த வேலை எனக்கு முக்கியம் மச்சான், அதுக்கு நான் ஜெயிக்கணும். டைமர் ஆன் பண்ண அப்படின்ட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாம் அப்படியே ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்டே சொல்லி அப்போவே முடிவு பண்ணிட்டேம்மா, ஆனால் ஜெயிக்க வைக்கணும்னு. அதனால தான் விட்டு கொடுத்தேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க தம்பி. என் கோச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட தெரியாதுமா, அவங்களே என்ன திட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு அவனுக்கு நல்லது பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் மறைப்பேன், நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். அதுதான் புரியுதுப்பா, பெரிய விஷயம் பண்ணியிருக்க, சந்தோஷமாக இருக்கு. நினைக்கும் போதே உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. அன்பு ஒன்றை தவிர வேற எதாலையும் ஒன்று அடிக்க முடியாது. பின்னாடி ஜங்குக்கு பேசின அத்தனையும் கேட்டவங்களுக்கோ அவ்வளோதான் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவன் நினைப்போடையும் வீட்டுக்கு வந்து சேர்றீங்க. அவனோட நினைப்பிலே இருக்கா, அவனை பார்த்தே ஆகணும்னு அவன் காலேஜுக்கு வரீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு வெளியே வர ஜங்குக்கும் காலேஜ்லேருந்து வெளியே வரான். அவனை பார்த்துட்டீங்க ஹாய் அப்படின்ட்டு தான் அவனும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அந்த ரோஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே நீட்டிக்கிட்டே வரான். நீங்கள் கூட உங்களுக்கு தான் கொடுக்க போகிறான்னு அப்படியே ஷை ஆகிட்டே வரீங்க. அப்படியே ஜங்குக்கோ அதை நீட்டிகிட்டே அங்கேருந்து ஒரு பொண்ணு உங்களையும் தாண்டி போய் மெனி ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்னு பூவை நீட்டுறான். நீங்கள் பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தாசில்தார் மாசிலாமணியோட பொண்ணு தானே? இல்லையே, உங்கள் அப்பா ப்ரமோஷனில் பியூன் ஆகிட்டாராமே. இல்லையே, இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பாவை கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவனும் அந்த ரோஸ் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்ருக்கா. அந்த பொண்ணு பெப்பரை பேன் பார்த்துட்ருக்கு. இந்த பக்கம் ஃப்ரைடேவோ பைக்கில் வந்தவன் அப்படியே உங்களையே திரு பார்த்துட்ருக்கா. நீங்களும் என்னடா நடக்குதுன்னு முடிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பி வர ஃப்ரைடேவோ மச்சான் சக்கரை 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 அப்படிங்கிறான். அவள் ஜங்குக்கோ அப்படி பிடிச்ச அவனை நறுக்கடிக்கல ஓ அப்படின்னு ஃப்ரைடே கை தைக்க யாரா உன் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்குறான். ஃப்ரைடேவோ அப்படியே மூஞ்சலாம் பல்லா இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு அப்படியே பைக்லேருந்து எழுந்திருக்கா. ஜங்குக்கு அவன் டிஷர்ட்டை பிடிச்சி உட்காரா அப்படின்னு உட்கார வைக்கிறான். நீங்களோ ஹலோ உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான் வந்து சாமிக்கு முன்னாடி கை தட்டி தோக்கணும்னு வேண்டிக்கிறாளுங்க. இப்போ வந்து சாரி கேட்கணும்னு கை கட்டி நிற்கிறாளுங்க. இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியல புருஷோத்தமா அப்படிங்கிறான் ஜங்கு. அவனே பார்த்துருக்கா. சரி ஓகே இப்போ எதுக்கு சாரி அப்படின்னு கேட்குறான். அது அவங்கள பற்றி தப்பாக பேசினதுக்கு அப்படிங்கிறீங்க. டேமச்சா நம்ம காலேஜில் புதுசாக வந்ததும் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு ஃப்ரைடேவை பிடிச்சி கேட்க ஃப்ரைடேவோ தம்ம பற்ற வச்சோம் அப்படிங்கிறா. சே அதை கேட்கலடா வேறு எது மச்சான் அப்படின்னு ஃப்ரைடே பார்க்க அதான் பொண்ணுங்க பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணமே. இப்போது என்ன சொன்னாங்க இவங்க, பொண்ணுங்க பேச்சே நம்ம கேட்கக்கூடாது சரியா, இவ சொன்னதெல்லாம் நம்ம எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்க்க ஃப்ரைடேவா ஆமாம் அதே தான் மச்சான், கொடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, இந்த பொண்ணுங்க பேச்சு சொன்னோடனே போச்சு. அதனால் வாயில் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டோம். 107 தடவை நீ சொன்ன வாயில் சொல்கிற சாரிங்கிறத எழுதி கொடு அப்போ தான் நம்புவோம். அதனால் எழுதி கொடு. ஆமாம் அதனால் அப்படின்ட்டு அதனாலன்னு ஃப்ரைடே சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக்கோ சி எத்தனை அதனால் அப்படின்னு திட்டுறான் மச்சான் அப்படின்னு சொல்ல சரி எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ அப்படியே ஃப்ரைடே பின்னாடி ஏறிக்க அவனும் வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண நில்லுங்க அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறானுங்க. எழுதி கொடுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போனால் எப்படி, வெயிட் பண்ணுங்கள் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு நீங்கள் ஃப்ளாஸ்க் வச்சுப்பீங்க. அதில் வந்துட்டு பேப்பரை எடுத்து இல்லைடா பேப்பரை ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கா அப்படின்னு ஃப்ரைடே பார்க்குறான். ஸோ நீங்கள் அங்கே நின்று அப்படியே எடுத்துறீங்க. அதுவும் அப்படியே ரசித்து சிரித்து எழுதிட்டு இருக்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக்கோ ஃப்ரைடே மேலே சாச்சிட்டு இருக்கா. ஃப்ரைடே என்ன வரலாற்று சுவடு எழுதுறா இவ்வளோ நேரம் எழுதுறா அப்படின்ட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே எழுதுனதா சுருட்டி அதில் அழகாக ரிப்பன்லாம் கட்டி கண்ணது அப்படியே நீட்ட அப்படியே ஃப்ரைடேவை கை நீட்டுறான். நீங்கள் அவன் கையில் தட்டிட்டு ஜங்கு கிட்ட நீட்டுறீங்க. ஜங்குக்கோ அப்படின்ட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்டே கொடு அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். நீங்களும் அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே ஃப்ரைடே கிட்டே கொடு. ஃப்ரைடே நண்பன் அடிக்கிற மாதிரி அழுதுட்டு அவனும் வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு வண்டி எடுக்கணும். ஜங்குக்கோ அவன் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறான். நீங்கள் போகிறவங்களே பார்த்து நிற்கிறீங்க. ஜங்குக்கோ நைட்டாக அதை தூக்கி வச்சுட்டு படுத்துருப்பான். மார்னிங் எழுந்ததோ அப்படியே கண்ணில் பட்டுறதோ நீங்கள் எழுதி கொடுத்ததான் என்ன தான் அப்படி எழுதியிருக்கா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளியில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்கள் நேமு உங்கள் ஏஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஜங்குக் அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்க. அவனுக்கோ சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு அப்படியே கீழே பார்க்குறான். பொருள் அப்படின்னு போட்டு
இங்கே விட்டு கொடுக்குற மனசு இருக்கிறவங்கள பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. அதுலேயும் தனக்கு கிடைச்சதை விட்டு கொடுக்குறதுக்குலாம் ஒரு தனி மனசு வேணும். இப்பட்ட மனசு நம்மக்கிட்ட நான் எதுக்கு மன்னிப்பை கேட்கணும், அந்த மனசையே கேட்கலாமா அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அவனும் சிரிச்சிட்ருக்கான். கேளாமல் அப்படியே கட் பண்ணா கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கான் ஜங்குக்கும். பக்கத்தில் ஃப்ரைடே உட்காந்துருக்கா. ஃப்ரைடே மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கா. ஜங்குக்கோ பிஸ்கு என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, என்ன கோச்சுன்னு நினச்சியா, உனக்கு டவுட்னா நீயே கேள்றா அப்படிங்கிறான். ஃப்ரைடே சரி மச்சான் அப்படின்ட்டு சார் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு சார் பார்க்க எனக்கு ஒரு டவுட்டு. குட் இப்படி தான் இருக்கணும். என்ன டவுட்டு கேளு அப்படிங்க. இல்லை இந்த படம் முடிஞ்சதோ பிட்டு ஓட்டிங்களா இல்லை பிட்டு முடிஞ்சுதான் படமே வருமா அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு கலாய்ச்சிட்ருக்கேன். எல்லாரும் அப்படியே கேட்கன்னு சிரிக்கிறாங்க. ப்ரொஜெக்டரில் அவரும் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு அவன் கலாய்ச்சிட்ருக்கா அவரை போட்டு. அவரும் கடுப்பாயிட்டு நான்சென்ஸ் நீ எப்படா எம்பிஏ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க. அவனும் ஏன் எம்பிஏ வந்தோம், ஆளானப்பட்ட சிவபெருமானே பிட்டுக்காக தான் மண் சுமந்தாரு. எருமை அது பிட்டு இல்லைடா பிட்டு. அந்த எக்ஸாம் நடிப்பாங்களே அந்த பிட்டா அப்படின்னு கேட்குறான். சருக்கும் செம்ம கடுப்பாயுது. மூதேவி நீலாம் திருந்தவே மாட்டேன், உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு திட்டிட்டு அவர் பாட்டுக்க போக எங்களையே திருத்த முடியாதுன்னு சொல்கிறான். நாங்கள் எழுதுகிற எக்ஸாம் பேப்பர் எப்படி வந்து திருத்துவான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கலாய்ச்சிட்டு இருக்கான். ஹோல் கிளாஸு சிரிச்சிட்ருக்கு. பட் ஜங்குக்கு மட்டும் ஏதோ ஆகுது. அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவராக்குது, வேர்த்து கொட்டுது. அவனுக்கு ஏதோ இல்யூஷன் மாதிரி வருது. அப்படியே அவனும் அப்படியே கண்ணை இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்பயும் அந்த இல்யூஷன் நிற்கிற மாதிரி இல்லை, அவனுக்கு திரும்ப அது வந்துகிட்டே இருக்குது. அதுவும் மினி விளையாண்டுட்டு அப்படியே பாலை கீழே போட்டு அவளும் மேலேருந்து கீழே வந்து அப்படியே முகமெல்லாம் ரத்தமாக கிடக்கிற மாதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த ரூம்குள்ளேருந்து கத்திட்டு வெளியில் வந்துடுறான். ஸோ ஜங்கு வெளியிடும். பின்னாடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரைடே நாச்சு மச்சான் அப்படிங்கிறானுங்க. நம்ம மினி விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம காலனி மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து மூச்செல்லாம் ரத்தம், ஏதாவது இல்யூஷனாக இருக்கும் மச்சான் அப்படிங்கிறான். இல்லை அந்த இடம்லாம் ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு அப்படிங்க. ஒன்றும் இருக்காது வாமச்சான் அப்படின்னு ஃப்ரைடே கூப்பிட. ஜங்குக்கால அப்படி விட்டுட்டு நகர முடியல. ஸோ உடனே அவன் மினியோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். பயங்கர பதட்டமாக இருக்குது. அவங்களோ அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்க. ஹலோ நான் ஜங்குக்கு பேசுகிறேன். சொல்லுப்பா என்ன அப்படிங்கிறாங்க. அது மினி அப்படின்ட்டு இல்லை வீட்டை பூட்டிட்டேனான்னு தெரில, கொஞ்சம் பூட்டிருக்கானு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்க. அவங்களோ அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க. பக்கத்து வீடு தாங்கனால பூட்டி தாப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு அப்புறம் மினி எங்கே அப்படின்னு கேட்குறான். மினியா அவள் டூர் போயிருக்காப்பா, வரதுக்கு 4 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓ சரி நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு கட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பாடா அவள் டூர் போயிருக்காளாமாண்டா அப்படின்னு ஃப்ரைடேட்டே சொல்கிறான். அப்புறம் ரிலாக்ஸ் நீ தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மறுபடியும் கிளாஸை கவனிக்க அவ்வளோ போயிடறானுங்க. ஸோ இங்கே போனால் மினியோ திரும்பி வந்து அப்படியே சோகமாக வரா. அவங்க அம்மா மினி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா டூர் கேன்சல், சவுத் சைடு சரியான மழையாம் அப்படின்ட்டு வரா. அம்மாவோ இதுக்கு எதுக்குடா கண்ணா சுகமாக்குற, வெள்ளம்மா ரொம்ப தண்ணி போக்குதான், அதனால் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க டூர் போகிறத. அதனால் என்ன அடுத்த வாரம் போ, அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் பீரோவில் அந்த எடுக்கிறது என்னமோ ஜங்கு கனவுல பார்த்தா அத்தே பால் தான் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அவகிட்ட போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அவ்வளோ பால் எடுத்துகிட்டு போய் விளையாட போகிறா. மினி அம்மாவோ மினி 1 செகண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு திரும்பி பார்க்குறா. ஜங்குக் அங்கிள் வந்துட்டு பேசணும்னு சொன்னார், இரு கால் பண்ணி தரேன். சரிம்மா அப்படின்னு நிற்கிறா. ஸோ ஜங்குக்கு தான் அவங்க கால் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே ஃப்ரைடேக்கு வந்துட்டு கால் வருது. அவனும் அட்டன் பண்ணும்போது எல்லோரும் ஃபோனை வைங்க அப்படிங்க. இவனா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அப்படியே பார்த்துட்டு அவன் வேறு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ணுறான். எல்லாருமே சுவிச் ஆஃப் பண்ணுங்க அவங்க ஃபோனை அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு இப்போ சுவிச் ஆஃப் பண்ணாங்க. கரெக்டாக ஜங்குக்கு சுவிச் ஆஃப் பண்ணும்போது அவங்க கால் பண்ணுறாங்க. ஸோ சுவிச் ஆஃப்னு வருது. அப்படின்ட்டு அவங்களோ சரி அங்கிள் கிளாஸில் இருப்பார் போல், அதனால் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டுருக்கார், அப்புறம் பேசு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவளை விளையாட போகிறான். கரெக்டாக அந்த கொசுமந்து வண்டி இருக்குல்ல, அது கொசுமந்து அடிச்சுட்டு வருது. ஸோ ஜங்குக்கு கனவுல பார்த்தா அதே அவன் பனி மூட்டைன்னு நினச்சிட்டான், அது கொசுமந்து வண்டியோட போக. ஸோ எல்லா பக்கமும் ஃபாகாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவை கொசுமந்து வரனால கதவெல்லாம் மூடுறாங்க, கதவு ஜன்னல்லாம் மூடுறாங்க. ஸோ குழந்தை வந்துட்டு அப்படியே பால் எடுத்துகிட்டு மேலே அப்படியே வரா. அவள் தட்டி விளையாண்டுட்டு வரும்போது அங்கே பூஜாடி கீழே விழுந்து கிடக்கு. அதெல்லாம் நிமித்தி வச்சுட்டு அப்படியே ஜங்கு கூட நேம் போர்டில் வந்துட்டு பால் அடிச்சிச்சு. அது இப்போ வந்துட்டு அந்த நேம் போர்டை தொட்டு அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தட்டி விளையாண்டே வரும்போது பால் வந்து எகிரி குதிச்சு ஒரு ஓட்டு மேலே போய் விழுகுது. ஐயோ அப்படின்னு அவளை எட்டி பார்க்குறா. ஸோ அது ஓட்டு மேலே கிடக்குது. அவ்வளோ ஒரு பெரிய பூஜாடைய தொட்டி எடுத்து கிட்ட வச்சு அது மேலே காலை வச்சு எக்கி எடுக்க ட்ரை பண்ணுறா. குழந்தை தானே அவளுக்கு தெரியல. ஸோ அது மேலே ஏறி எடுக்க ட்ரை பண்ணும்போது அப்படியே காலை இது பண்ணி அப்படியே மேலேருந்து குப்புறா கீழே விழுகிறா. ஸோ அவங்க அம்மாவோ அம்மா அப்படின்னு அவள் கத்திட்டு கீழே விழுந்த சத்தம் கேட்டு மினி அப்படின்னு தேடிக்கிட்டு வெளியில் வராங்க. அப்படியே புகையில் ஃபுல்லாக தேடி பார்க்க புகையெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை கீழே விழுந்து அப்படியே மண்டையில் அடிப்பட்ட பிளட் வெளியாகி இறந்து போயிட்டா. ஸோ அவங்க அப்படியே கத்திரி அழுதுட்ருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே காலேஜ் முடிஞ்சு வரும்போது கூட நீங்களும் வரீங்க. ஸோ அப்படியே கூட்டமாக இருக்குது, எல்லாம் அழுதுட்ருக்கு. அவ்வளோதான் ஜங்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் மினிக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு உள்ளே ஓடி வந்து பார்க்க அதே மாதிரி தான் மினி இறந்து போய் அம்மா அழுதுட்டுருக்கு.
ஜங்குக் பார்த்தியா மினியை பாரு ஜங்குக் அப்படின்னு அவங்க அழுக அவ்வளோதான். அப்படியே ஜங்குக் ஒரு பக்கம் கதறி கதறி அழுறான். அப்படியே ஃப்ரைடாவோ மச்சான் அப்படியே ஹெச் அடிட்டு அவனும் ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக்கோட நினைவெல்லாம் அந்த மினியோட நினப்பாக இருக்குது. சின்ன பிள்ளை தானே, அவங்க கூட நல்லா விளையாண்டுருப்பா. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் வர அப்படியே அழுதுகிட்டே அப்படியே மேலே ஏறி வரான். அங்கே கிடக்கிற பாலை பார்க்குறான். அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான். அவன் கனவுல வந்து தான் நடந்திருக்கு. அவனால் தாங்கிக்கவே முடியல. நம்மளால ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு அவன் மேலேயே அவனுக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ அப்படியே அவன் ரூமில் வந்து உட்காந்து அழுன்னு அழுறான். ஸோ அப்படியே கற்பானா அவன் ரொம்ப இப்படியே அந்த இதில் டிப்ரெஷனில் இருக்கான்னு. நீங்கள் அவங்க கூட வெளியில் வந்திருக்கீங்க. இப்போ அவங்க ஸ்விம்மிங் பூலில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உட்காந்து ஆடிக்கிட்டு அவன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரான். நீங்கள் அவன் மேலே லைட்டாக தனியாக தெரிச்சு விட்டு அப்படியே வந்துட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களையே முறைச்சி பார்த்துருக்கா. என்ன அப்படிங்கிறீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். நீங்களும் அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. அப்போ 2 தடியனுங்க குண்டாக ஓடி வந்து அப்படியே ஸ்விம்மிங் பூலில் தொப்புன்னு குதிக்க மேலே உட்காந்துட்டு இருக்க உங்கள் மூஞ்சில் அப்படியே தண்ணி அடிக்குது. இதை பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படின்னு சிரிக்கா. நீங்கள் அவனை மறைச்சிட்டு பார்த்து அடிக்கிறதுக்கு துரத்துறீங்க. நில்ல ஹே ஜங்குக் அப்படின்னு அவனை தத்தி வர அவனும் அப்படின்னு சிரிச்சுட்டே ஓடிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக அப்படியே அமைதியாகி ஸோ அப்போ ட்ரெஸ் எல்லாம் நினச்சிருக்கு வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வரான். ஸோ நீங்கள் அது உங்களோட ஹோட்டல் தான். ஸோ ட்ரெஸ் நினச்சிச்சு ஏதாவது ரூம் இருக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ் மேம் அப்படின்ட்டு அவங்கள கீ எடுத்து கொடுக்க சரி அப்படின்னு வாங்கிட்டு அப்படியே வரீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பாவோ கார்லேருந்து இறங்குறாரு. ஸோ அவரும் உள்ளே வர அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் சக்கு கூட போகிறத வெறும் பின்னாடியே வர நீங்களும் ரூம்குள்ளே அப்படியே உள்ளே போகிறீங்க. போய் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. சங்குக்கு அங்கேயே வந்துட்டு சமத்து பிள்ளையா சேரில் உட்காந்துருக்கான். அப்போ வந்துட்டு காலிங் பெல் சவுண்ட் கேட்க ஜங்குக்கு வந்து திறக்க போகிறான். நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஜங்கு கிட்ட திறக்க சொல்லாட்டு ஜங்குக் அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. கரெக்டாக அப்போ டோர் அவனும் ஓப்பன் பண்ண உங்கள் அப்பாவோ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை நவுத்தி விட்டுட்டு இல்லை எங்கவ அப்படின்ட்டு வராரு. அவனும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்க. நீங்களோ அப்பா அப்படின்னு பார்க்குறீங்க. உன்னை இந்த நிலைமையில பார்க்குற கேவலமான சூழ்நிலை கொண்டு வந்து விடுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு உள்ளே வராரு. அப்பா அப்படின்னு நீங்கள் எதோ சொல்ல வர பேசாத இன்னி ஒரு வார்த்தை அப்படின்னு அவர் எதுவும் சொல்ல வர. அதுக்குள்ள ஜங்குக் இனி ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது அங்கிள். எதை நீ யார்கிட்ட தானே கேட்க வரீங்க? நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். என்ன அப்படின்னு உங்கள் அப்பா பார்க்க அப்படின்னு நீங்கள் மண்டையாட்டிருக்கேன். சாரி சார் இதை நாங்களே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தோம். அதுக்குள்ளே நீங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பானவங்களாக இருந்திருந்தா இப்படி பட்ட பகலில் அதுவும் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்படி உங்கள் கண்ணு பட மாதிரி வந்திருக்க மாட்டோம். ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவள் ட்ரெஸ் நனைஞ்சிச்சு. அதை சேஞ்ச் பண்ண தான் நம்ம தர தப்பு பண்ண இல்லை. ஊரில் எவ்வளோ இடம் இருக்கும்போது நாங்கள் ஏன் இப்படி வரணும்? முதல்ல நீங்கள் பேசின தப்பு. சாரி கேளுங்க சார் என் ஹீரா கிட்ட அப்படிங்கிறான். இந்த காலத்து பொண்ணுங்களை அப்படின்னு உங்கள் அப்பா இதை ஆரம்பிக்கா. சங்குக்கோ நிறுத்துங்க சார். இந்த காலத்து பொண்ணு அந்த காலத்து பொண்ணு இருக்குன்னு நினச்சா சுத்தமாக தான் இருப்பா. சுத்தமாக இருக்குன்னு நினச்சா எப்படி வேணாலும் தெரியவா. பூட்டி வச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க சார் மன்னிப்பு அப்படின்ட்டு இருக்கான். அவருக்கும் சிரிப்பு வருது. சிரிச்சிட்டு பெத்த பொண்ணுக்கிட்டேயே சாரி கேட்க சொல்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்டர் அப்படின்னு பார்க்க ஜங்குக் அப்படிங்கிறான். ஜங்குக் அவங்க வீட்டில் சொல்லி பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன வரோம். கை கொப்பி உங்ககிட்ட சாரிம்மா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்பா அப்படின்ட்டு அவரை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்பா அவங்க எது போனதும் ஐயோ தேங்க்ஸ் ஜங்குக் எப்படி எங்கள் அப்பா கிட்டே இவ்வளோ தைரியமாக பேசினேன். நீ வேற எனக்கு இந்த உலகத்திலேயே எங்கள் அப்பாவை தவிர எல்லாருக்கிட்டேயும் தைரியமாக பேசுவேன். பின்னி பெடல் எடுத்துட மாட்டேன். ஓ அப்போ உங்கள் அப்பா கிட்டே எப்படி பேச போகிற அப்படின்ட்டு அவனை பயப்படுறான். ஓ விளாடாதீங்க ஜங்குக் எப்படி சொல்ல போகிறீங்க? அதுக்கு வேறு ஐடியா இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல கட் பண்ணாங்க. அவங்க அப்பாவோ கொரியர் வந்திருக்குன்னு சொல்லுவோம். அதை வாங்கிட்டு இருக்காரு. அங்கே அவர்கிட்ட வேலை பார்க்குறவனோ எதை கொரியாவில் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை சித்தப்பு அப்படின்ட்டு கிட்ட வரான். அவனோ டே கொரியாவில் இல்லைடா இது கொரியர் அப்படிங்கிறாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் போட்ட லெட்டர் இருக்குது. ஸோ அதை எடுத்து அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு அநேக நமஸ்காரங்கள் அப்படின்னு சத்தமாக படிக்க அவங்க அம்மாவை அப்போ ஆரம்பிச்சுட்டார். ரேடியோ அடிக்கிற மாதிரி காதை குடஞ்சிக்க நிற்க அப்படின்னு அவர் நிறுத்த அங்கேருந்து அவங்க வேலை பார்க்குற ஒரு மைண்ட் இருப்பாங்க. ஸோ அவனும் வந்து எழுந்து நிற்கிறான். அவரும் அப்படியே பார்த்துட்டு சே ஒன்றா இல்லை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களோட உடம்பு நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா கோவில்லையும் வேண்டிக்கிட்டு பிரசாதம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி அப்படியே அந்த கவர்லேருந்து அவர் பிரசாதத்தை எடுக்கிறாரு. அவங்க அம்மாவோ என்ன எல்லாம் ஒரே கடையில் வாங்கின மாதிரி இருக்குது நடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு அவரோ மேலும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா படிக்கிறாரு. நீங்கள் அவசரப்படக்கூடாது. உங்களுக்காக நானே வந்துட்டு அலைச்சல் வேணான்னு உங்களுக்கான மருமகளை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படிங்க எதே அப்படின்னு அவங்க அம்மா பார்க்குறாங்க. பின்னாடி பிரசாதத்துக்கு பின்னாடி பீரங்கி வச்சுருக்கான் அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வரான்னு கேட்போம் அப்படிங்க. அவளை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துறேன்ட்டு என்னடி இவன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கான் பிள்ளையாடி பற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு திட்டுறாரு. ஏதோ உங்களுக்கு மட்டும் இதில் சம்மந்தம் இல்லாத மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. அப்புறம் அவரோ
சரி விடு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட பாசத்தோட போது நிறுத்துங்க, ஏற்கனவே அவன் நல்லா ஓடுவான், இப்போ ஓடன்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டு போகிறான். லவ் பண்ணுறானா, லவ் வெளியூர் போனது போதும், படித்து கிழிச்ச வரைக்கும் போதும், அவனை உடனே போய் தூக்கி போட்டுவாங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவோ தான் உடனே அப்படின்ட்டு ஒரு கிராமமே கிளம்பி வருது. பஸ்ஸு நிறைய ஆளுங்களோட அப்படியே அவர் கிளம்பி வராரு. ஜங்குக்கோ அப்படியே மேலேன்னு பார்த்தவன் ஆத்தி கிளம்பி வராரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பம்பிக்கிட்டே வரான். அவரும் எங்கவன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கினது வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டில் தான் தேடிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து என்ன நடக்குது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. அங்கே மயிறு தந்துருப்பாங்க. அவனும் வந்துட்டு போ முழிச்சிட்டு நிற்காம அவங்க ஓனரை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அப்போ அங்கே உங்கள் அப்பாவோட பிஏவோ வாட்ஸ் அ நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கடுப்பாய், கலர் சட்டை போட்ட கரடி மாதிரி இருக்க உனக்கு திமுறாடா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சண்டைக்கு போக்க, ஓ ஐசி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நைஸ் டு மீட் யூ ஸ்வீட் டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு சம்மந்தி அப்படிங்க, யார் சம்மந்தி, யாருக்கு சம்மந்தி, படிக்க அனுப்பின பிள்ளைய பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு சம்மந்தி அம்மளை அனுப்பி அவன் பிள்ளைய அப்படின்னு ஆளுக்கு வாழ் கத்த அப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கோ அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறான். நீங்களோ எங்கே என்ற பையன் வர சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிறுத்துங்க அப்படின்ட்டு மேலேருந்து சவுண்டு விட்றீங்க. அவரோ யாராது அப்படின்னு பார்க்க, என் பொண்ணு தான் அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா. நீங்களும் அங்கேருந்து அப்படியே இறங்கி வரீங்க. ஊர் மக்களே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கீழே இறங்கி வந்து நீங்கள் என்ன அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து அராஜகம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்பாவோ ஹீரா அமைதியாக இருமா அப்படிங்கிறாரு. தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. யார் தண்ணி போட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு அவரோ எகிரிக்கிட்டு வர, அவங்க கூட்டத்தில் யாரோ தண்ணி போட்டு வந்திருக்காங்க, அவங்கள வெளியே போக சொல்லுங்க, அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறீங்க. சுருன்னு கோவர, டே யாரா நம்ம கூட்டத்தில் குடிச்சிருக்குது, எவனா இருந்தாலும் வெளியே தூக்கி போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப நீங்கள் அப்படின்னு சிரிக்கிறீங்க. கப்பாவோ என்னம்மா இதெல்லாம் நீங்கள் அப்படியே அவருக்கு ஹை ஃபை கொடுத்துட்டு பேசாமல் இருக்காப்பா அப்படிங்கிறீங்க. என்ன சிரிப்பு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தவரோ, எங்கடா அங்கே இருந்தவங்களை காணோம் அப்படிங்க. அது ஐயா வரும்போது பஸ்ஸை திண்டிவனம் வரைக்கும் வர வேண்டிய பஸ்ஸை அப்படியே பாண்டிச்சேரிக்கு விட்டானுங்க அப்படிங்கிறாரோ. மானத்தை வாங்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்ல, நீங்களோ உங்கள் பையன் என்கிட்ட போய் சொல்லிட்டார். எது? ஆமாம் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படி இப்படின்னாரு. இப்போ தானே தெரியுது ஒரு குடிகார கூட்டத்துக்கு தலைவர்னு. ஏய் அப்படின்னு கத்த, நீங்களோ ஏய் அப்படிங்கிறீங்க. இன்னும் 2 பேர் கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே ஜங்கு கோலிஞ்சு நின்று எட்டி பார்க்குறோன்னா சப சரியான போட்டி அப்படின்னு இருக்கான். உங்கள் அப்பாவோ என்னமா பண்ணுறா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்களோ இப்போ சொல்கிறேன் உங்கள் பையன் எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. நீ யாரை வேணான்னு சொல்கிற தெரியுமா? யாரை? என் பையன் நின்னா தேரு, நடந்தா திருவிழா, உக்காந்தா உற்சவம், பார்த்தா கட்டலை அவர் ஒன்றுனா சொல்ல, இங்கே ஜங்குக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். நான் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்னு அவ அலைஞ்சிட்டு இருக்கா. அவனை விட நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருவானா அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஐயா அவன் கூப்பிட சுமாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அவனை அப்படியே பார்க்க, இங்கே நீங்களோ எவ்வளோ புகழ்றீங்க அவங்க பையனை, ஆனால் அவருக்கு தெளிவாக சுயமாக ஒரு முடிவு கூட எடுக்க முடியல. யாரை பார்த்து எப்படி சொல்கிற? என் பையனுக்கு நல்லா முடிவு எடுக்க தெரியும். அவன் எடுத்தா முடிவு தீர்க்கமானதாகவும் கரெக்டாகவும் இருக்கும். அட இல்லைங்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஆமாங்கிறேன், அட இல்லைங்கிறேன், ஆமாங்கிறேன் அப்படின்னு 2 பேர் சண்டை போட்டுருக்கா. அப்போ நீங்கள் அப்பா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எடுத்த முடிவும் சரியாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அவரோ ஆமாங்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்பா என்ன கட்டிக்கணும்னு உங்கள் பையன் எடுத்த முடிவும் சரியாக தானே இருக்கும். அவரும் அப்படியே பார்த்துட்டு அப்போ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. எது எங்களையா அப்படின்னு அவர் பார்க்க, என்னையும் உங்கள் பையனையும். அவன் எங்க அப்படின்னு ஒரு தேட அப்படியே சங்குக்கு உங்கள் பின்னாடியிலேருந்து எட்டி பார்க்க, ஆட எங்கப்பா உலக மக்கள் நடிப்படா சாமி அப்படின்னு அந்த மேடம் இவ்வளோ நேரம் இவன் எங்கே இருந்தான் என்ன நடிப்பு நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சங்குக்கோ அப்படியே வளைஞ்சு அவங்க அப்பா காலில் விழுக, நீங்களும் அப்படியே அவர் காலில் விழுகிறீங்க. சோ வேண்டாம் ஜோடி பொறுத்தம் நல்லா தான் இருக்குது, சப்பரத்தில் போனதையே குப்புற தள்ளிட்டாங்க, அப்புறம் என்ன ஆசீர்வாதத்தை பண்ணுங்க, அண்ணா சிலையை போய் பார்ப்போம் அப்படிங்க. நல்லா இருக்கு அவரும் அப்படின்னு அவரும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அவர் கிளம்பி போக, இங்கே நீங்களும் சங்குக்கும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு ரைடு போயிட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது சங்குக்கோ மைண்ட்குள்ளே மறுபடியும் அந்த இல்யூஷன்லாம் வருது. ஸோ எதோ அப்படியே வந்து மைண்ட்குள்ளே வருது. திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, பஸ்ஸு போயிட்டுருக்கு, பஸ்ஸு வந்து வெடிச்சிக்கிற மாதிரியும் அந்த பஸ்ஸை நல்லா அப்படியே இல்யூஷன்லேயே பார்க்குறான். அது அவங்க அப்பா வந்த பஸ் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. ஸோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ அவன் வந்து அந்த ரைடை நிப்பாட்டுறாங்க. சங்கு கீழே இறங்கி கடன்னு ஓடினவன் அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோன் பண்ணிக்கிட்டே அவங்க அப்பாவுக்கு அப்படியே வந்துட்டுருக்கான் வேகமாக. வர வழியிலலாம் அவன் இல்யூஷனில் பார்த்ததெல்லாம் வருது. ஸோ அவங்க அப்பாவோட பஸ் வந்து வேகமாக அந்த மாயனூர்ங்கிற போர்டு கிட்ட வந்துட்டு நிற்குது. அங்கேருந்து வந்து வண்டியெல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேறு வழி இருக்கான்னு கேட்டுட்டு அவர் திருப்பிட்டு போகும்போது அங்கே ஒருத்தவங்க வந்து குழந்தைய வச்சுட்டு, சார் என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம்
எங்களை இறக்கி விட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு லிஃப்ட் கேட்க வாமா அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிறாரு. அவரோட ஃபோனுக்கு வந்துட்டு ரொம்ப நேரமாக ஜங்குக் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், பட் நாட் ரீச்சபிள்னே வருது. ஸோ அவனும் வந்துட்டு அவன் போகிற வழியிலே வந்திருப்பான். ஸோ வந்து அந்த இடத்துல வந்துட்டு பார்க்குறான், அங்கே வந்துட்டு போலீஸ் வந்து வேறு பக்கம் போங்க அப்படின்னு திருப்பி விட, சார் இந்த பக்கம் ஒரு பிங்க் கலர் ஆம்னி வந்துச்சா அப்படின்னு கேட்குறான். தெரிலப்பா, நாங்களே இங்கே வர பஸ்ஸெல்லாம் திருப்பி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல பாப்பா திருப்பும் போது அந்த போர்டை அவனும் பார்க்குறான். அவனுக்கு இல்யூஷனில் வந்ததெல்லாம் அப்புறம் ரொம்ப வேகமாக மறுபடியும் பைக் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கான். வரைக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், பட் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு. கரெக்டாக அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட வரும்போது ஒரு பஸ் டிரைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மயங்கிறாரு. அந்த இடத்துல பஸ் நிற்கிது. உள்ளே இருக்கவங்களும் படம் பார்த்துட்டு இருக்கனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ வந்துட்டு அவங்களாம் விசில் அடித்து வந்து ஜாலியாக இருக்காங்க. ட்ரெயின் வர சவுண்டு கூட அவங்களுக்கு கேட்கல. கரெக்டாக ஜங்குக் அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறான். பார்த்தவனும் அப்படியே வந்துட்டு பைக்கை விட்டுட்டு எகிரி குதிச்சு பஸ்ஸுக்குள்ளே வந்து அந்த ஆளை தட்டி எழுப்ப பார்க்குறான். பட் முடியல, இதுக்கு மேலே வேலை காக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அப்படியே பஸ்ஸில் விட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் இறங்குங்க, பஸ்ஸை வந்துட்டு இடிக்க போகுது ட்ரெயின், இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லி கத்துறான். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாரும் இறங்குறாங்க. அந்த லேடி இருப்பாங்களா அவங்களும் வந்துட்டு தம்பி என் குழந்தை உள்ளே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஜங்கு கொண்டே தேடி பிடிச்சி குழந்தையும் தூக்கிட்டு அப்படியே உள்ளேருந்து எகிரி குதிக்கா. பஸ் அப்படியே ட்ரெயின் மோதி டமான்னு வெடிக்குது. ஸோ அப்படியே பார்த்து வரோம். அவங்க அப்பா ஓடி வந்து ஜங்கு நல்ல வேலை தம்பி எங்களை காப்பாற்றிட்டேன், என்னப்பா ஆச்சு அப்படின்னு வரைய அவர் கேட்டுருக்கார். ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். உனக்கு ஒன்றும் இல்லையப்பா அப்படிங்க, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா பார்த்துப்போங்க அப்படின்னு ஊருக்கு அவரை அனுப்பி வச்சுட்டு இங்கே இவனும் வந்துட்டு இவனுக்கு ஏன் இல்யூஷன் வருது அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவரும் வந்து மண்டக்குள்ளே வந்துட்டு ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் பயப்படுற அளவுக்கு இது ஒரு நோயோ ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு ஒரு பவர் மாதிரி யாராவது நினச்சிட்ருப்போம், அவங்க டக்குன்னு நம்ம முன்னாடி வராங்களா அந்த மாதிரி தான் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கால் அதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை டாக்டர், இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்கள் பொண்ணோ பையனோ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கட்டு போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அடிப்பட்டு அது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை கூட நீங்கள் சரி ஒன்றும் இல்லை சின்ன அடி தானே அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனால் இந்த அடிப்படை போதுங்கிறது நாளே தெரிஞ்சு உங்களால் காப்பாற்ற முடியலன்னா அது எப்படி இருக்கும் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறாரு. ஆமாம், எக்ஸாக்டாக நடக்க போகிறது எனக்கு முன்னாடியே தெரிகிறது. எல்லாருக்குமே வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் பார்க்குற விஷுவல் கண்டிப்பாக நடக்கும். அது 1 மணி நேரமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், ஏன் 1 வருஷம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் நடந்தே தீரும். நடக்கவே நடக்காது. பையனை போய் மிரட்டி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த பெரிய மனுஷன் அவருக்கு போய் பொண்ணு பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்காரா அப்படின்ட்டு ஜங்குக்கு அம்மா அங்கே கத்திட்டு இருக்கா. அவங்க அப்பாவை ஆத்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. டேய் எவனாவது என் வீட்டு வாசலுக்கு வந்தீங்க அவ்வளோதான், போய் பையனை கூட்டிகிட்டு வாங்கடான்னா எல்லாம் சும்மா கையை வீசிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. அப்படின்னு அவங்க திட்ட அந்த சர்வன் பிளாக் இருப்பாள் அவனும் வந்துட்டு நான் மானஸ் தாண்டா, இனி இந்த வீட்டு வாசப்படியை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து போய் பின் வாசப்படியா முக்காடு போட்டுட்டு உள்ள வரான். எல்லாம் இந்த பெரிய மனுஷனை சொல்லணும், அவனை போய் மிரட்டி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் பொண்ணு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. ஒளிஞ்சு பிளாக் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவன் ஃபோனை வளருது, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட, ஐயோ இது வேறு இந்த நேரத்தில் அடித்து மாட்டி விடுதேன்னு ஃபோனை ஆஃப் பண்ண அவன் தேட. அவங்களும் கொண்டாட்டம்டா கொண்டாட்டம், அவங்களுக்கு நல்லா கொண்டாட்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து ஒரு பெரிய சொம்பா தூக்கி டொம்முன்னு அடிக்காது மண்டியில் விட்டு ஆத்தா நான் சென்னைக்கே போகலை அப்படிங்கிறான். எதை நீ சென்னைக்கு போகலையா, போய் பொண்ணு பேசி முடிச்சுட்டு வந்து பேச்சா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்டாவதுக்கு ஆத்தி அண்டாவை ஆளை காலி பண்ண பார்க்குது ஆத்தா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எகிரி குதிச்சு ஓடிடுறான். அவங்க அப்படியே திரும்ப ஃபோன் கால் வருது. ஸோ அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் கூப்பிட்ருக்கான். ஹலோ அம்மா அப்படிங்க, வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா அப்படின்ட்டு அவன் ஆரம்பிக்க சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது அப்படிங்க ஒரு பையனை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க அனுப்புனா இவன் என்ன பண்ணியிருப்பாரா, கிராமத்து ஆள் படிக்காதவ தானே அப்படின்னு தானே இஷ்டத்துக்கு நீயே ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்ட, உங்கள் அப்பாவும் பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்திருக்காரு, என்ன ஒரு ஆளை கூட மதிக்கலைல்ல அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல ஒரு அம்மாவுக்கு. ஸோ அவங்க பேச ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா அது இல்லை அப்படின்னு எதோ சொல்ல வரான். அவங்களும் பேசாதப்பா, என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் போய் தானே, உனக்கு வேணுங்கிற பொண்ணை நீயே தேர்ந்தெடுத்துட்டல, நான் எங்கே நல்ல பொண்ணாக பார்க்காம போயிடுவேணுன்னு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேச ஜங்குக்கு என்ன சொன்னதில்ல. அப்படி இல்லைம்மா அம்மா நீங்கள் நினச்ச மாதிரி தான் இவ்வளோ அப்படின்றத சொல்ல வரா. அவங்களும் போடா, நான் பெத்த பிள்ளையும் கட்டின புருஷனுமே என் பேச்சை கேட்காத போது புதுசாக வர போகிறவளா கேட்க போகிறா, போங்கப்பா உங்கள் லைஃப் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு டக்குன்னு கால் கட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கு அம்மா அம்மா அப்படின்ட்டு அவங்க ஏதோ எமோஷனல் அப்படி பேசுகிறாங்க. நீ வா நம்ம போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்றான். அப்படின்ட்டு அங்கே கட் பண்ண அவங்க ஊருக்கு தான் நீங்கள் வரீங்க. அங்கே அந்த டைம் வந்துட்டு ஏதோ திருவிழா நடந்துட்டுருக்கு. இங்கே ஜங்கு கூட அப்படியே காலையில் வரீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருக்காங்க. ஸோ இங்கே பிளாக் இருக்கால அவன் வந்து எல்லாத்தையும் வாங்க வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுறான். அவன் தான் வெல்கம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக வந்துருப்பீங்க, இந்த ஆளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறான். எல்லோரும் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாயில் வைக்க. அப்போ டவுட்டை கேளுங்கண்ணே அவன் பின்னாடி நின்று ஒருத்தர் சொல்ல இருடா கேட்குறேன் அப்படின்ட்டு, எப்பா இந்த அமிதாப் பச்சனும் தங்கர் பச்சனும் அண்ணன் தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க குடிச்சிக்கிட்டு இருந்த ட்ரிங்க்ஸை வரைக்கும் ஃப்ரைடே துப்பிட்டு சிரிக்கிறான். எல்லாரும் இப்போ கேட்க பக்கன்னு சிரிக்க ஜங்குக்கும் டே சும்மா இருங்கடா அப்படின்ட்டு, டே
அதெல்லாம் இல்லை, நான் ஃபஸ்ட்டு அம்மாவை பார்க்கணும், அதை சொல்லு. எங்கே இருக்காங்க அம்மா, வா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. பிளாக்கோ அம்மாவெல்லாம் இப்போ நம்ம போய் பார்க்க முடியாதுப்பா, அதான் நம்மளை வீட்டை விட்டு தள்ளி வச்சுட்டாங்களே, நம்ம போய் பார்த்தா அவ்வளோதான், அம்மா இருக்க கோத்துக்கு அடிச்சு கொண்டுருவாங்க, அதனால் இப்போ நம்ம முருகேசன் வீட்டில் தான் தங்க போகிறோம் அப்படிங்கிறோம். இன்னும் கோவமாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அதுவும் ஒன்று இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்த்தாங்க சாமி ஆடி போடுவாங்க அப்படிங்க. அதான பிரச்சனை, மாற்றிடலாம் அப்படின்னு ஜங்குக்கோ அங்கே பார் அப்படின்னு காட்டுறான். இப்போ நீங்கள் அழகாக ஆஃப் சாரியில் வர, அடேங்கப்பா நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளோட டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நீங்களும் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறீங்க. சூப்பராக இருக்குது அப்படிங்க. ஃப்ரைடே டே அதை நிறுத்திட்டு உங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணுற வழியாக பாருங்கடாங்க. ஆமாம் இல்லை அப்படின்ட்டவனோ அங்கே பார் அப்படின்னு காட்டுறான். அங்கே கேர்ள்ஸ் ஒரு குரூப்பாக வந்து இந்த பால்கோடை எடுத்துகிட்டு வராங்களா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கோ. அதில் வர்றதுலேயே ஹைட்டாக அழகாக ஒருத்தவங்க வராங்களே, அவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஹை உன்ன மாதிரியே இருக்காங்க ஆன்ட்டி அப்படின்னு நீங்கள் கையை ஏட்டுறாங்க. அப்படின்னு கத்துறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஆண்டி போன்ட்டின்னு அம்மா இடுப்புலேயே எட்டி மிதிப்பாங்க. இங்கே பாரு, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே போய் நடி போ அப்படின்னு சொல்லி விரட்டி வரான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. அவங்க பக்கத்தில் இன்னும் லேடி நிற்கிறவங்கள பிளாக்கோ வந்துட்டு நான் அந்த பொம்பளையை வரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீ இங்கே நின்றுட்டுக்கா, உன் புருஷன் மப்பில் திரிறான், உன் தங்கச்சி வேறு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆமாம் இல்லை அப்படின்ட்டு அவங்களோட அப்பாடா அப்படின்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டு இங்கே வா அப்படின்னு கட்ட நீங்கள் அப்படியே ஆன்ட்டியை வந்து பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு பார்த்து கண்ணடிக்க ஆகணும் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த விளக்கெல்லாம் போடுறதுக்கு திரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே ஜங்குக்கும் ஃப்ரைடே உள்ளே வரானுங்க. அப்போ பாட்டா போடுற அப்படின்னு ஃப்ரைடே சொல்ல ஜங்குக்கும் அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு ஆக்ஷன் பண்ணிவிட்டு ஓடி வரான். வந்து உட்காந்து திரியை கையில் எடுக்க, முதல்ல அதை வைக்க சொல்ல அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. நீங்களும் யாருங்க இது அப்படிங்கிறீங்க. ஃப்ரைடே இது உலக மகா நடிப்படா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அறிவாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ரைடே அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு பட்டா போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். என் தாயினும் கோயிலே காக்காமல் வந்துட்டு பாவி அடிக்கலையே அந்த பாட்டு பாடிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரைடேவோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு விபூதியை ஜங்கு கிட்ட கொடுக்க. ஜங்குக்கோ அப்படின்னு பண்ணிட்டேன், இதெல்லாம் நீங்கள் அடிச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சில் ராஜ்கிரண் மாதிரி அப்பிட்டு உட்காந்துருக்கான். ஸோ இங்கே ஜங்குக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் முறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் யார் இவர், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. இந்த பாரு, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நடுவில் 500 பிரச்சனை கொடுக்கும், அதை கேட்க நீ யார் இல்லைம்மா அப்படிங்கிறான். நானே சொல்கிறேன் வெயிடாக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ அவனோ அம்மா அப்படின்ட்டு பாட்டை போடுறான் அப்படின்ட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இல்லாமல் நான் இல்லை. என்னதான் பாட்டை போட்டு பர்ஃபார்ம் பண்ணாலும் நான் எவ்வளோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா என்னடாலும்மா கோபி பாட்டை போடுறா அப்படின்னு இப்போ அவங்க அம்மா சொல்ல, அவனோ பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அந்த பாட்டை போட்டோட கோபி துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ ஃப்ரைடேவோ அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறானுங்களோ. இவனுங்களை கட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்து பூ கட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த தொண்டை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க. இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் அதை வாங்குறீங்க. இதில் பொங்கலும் புளியோதரையும் கொடுப்போம். இதை கொடுத்து நோ யூஸ் அப்படிங்கிறீங்க, என்ன சொல்கிற அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆமாம், எங்கள் சாமி கும்பிட வரவங்க யார், நல்லா வீட்டில் கறி சோறு சமைச்சு வச்சுட்டு வரவங்க தான். அவங்களுக்கு இதை கொடுத்த மட்டும் என்ன பிரயோஜனம். இதுக்கு பதிலாக நல்ல நாளில் கூட நல்ல சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அன்னதானம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. எத்தனை வருஷமாக இது எனக்கு தோணாமல் போயிடுச்சு, நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அன்னதானம் நடந்துட்டுருக்கு, எல்லாரும் வயிறாக சாப்பிட்டு அந்த ஏழையில இவங்களாம் போயிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தவங்களோ அம்மா ரொம்ப நன்றிம்மா, இப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் குடும்பமும் பாரம்பரியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வாழ்த்து சொல்ல. ஜங்குக்கு அம்மாவோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இப்போனே அப்படிங்கிறாங்க. நீங்களும் என்னையே வா அப்படிங்கிறீங்க. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கிட்ட போனதும் இப்படி ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணதே இது பொண்ணு தான், நன்றி சொல்லணும்னா அவளுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்க. அப்போ அப்படியே ஜங்குக்கோ கிளாப் பண்ணிக்கிட்டு கிட்ட வரான். இது வரைக்கும் அந்த உலகத்தில் போதும்னு மனுஷன் சொல்கிறான்னா அது ஒரே ஒரு விஷயத்தில் தான், சாப்பாடை மட்டும்தான் போதும்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் வேணும் இல்லைம்மா அப்படிங்க. இந்த தத்துவம் யாருக்கா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்கல்ல அப்படிங்கிறான் பிளாக்கு. ஜங்குக்கோ சொல்லுவோம்ல அப்படிங்கிறான். எல்லாத்துக்கும் புண்ணியம் பண்ணுறவங்க பெத்த பிள்ளைக்கு மட்டும் பாவத்தை பண்ணா எப்படி. நிறுத்துறா நீ, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்து கட்டிக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, எங்கேயோ இருக்கிற எவ்வளையோ வந்து அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. தாயி அந்த பொண்ணுத்தே இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு பிளாக்கை மாட்டி விட டே அப்படின்ட்டு ஜங்குக்கான மாதிரிக்கா. இப்போ அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. நீங்களும் அவன் இப்படி ஜங்குக்கு பின்னாடி அப்படின்னு மெதுவாக ஒளியிறீங்க. மெதுவாக அவங்கள எட்டி பார்க்குறீங்க. அவங்க ஃபஸ்ட்டு மறைச்சிட்டு அப்புறம் அப்படியே சிரிக்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு இருக்கு. ஜங்குக்கோ எங்கள் அம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கடாக்கு எடுக்கிறான். அவங்களும் 2 பேர்த்தையும் நிற்க வச்சு கடாக்கு எடுத்துட்டு அவங்க ஹெட்லேயும் அவனோட ஹெட்லேயும் அப்படியே வந்துட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. ஆண்டி அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க.
கற்பூர கண்ணிகையே வாரா. அப்படியே கட் பண்ணா நைட்டு நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. சங்குக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அவனும் வந்துட்டு எனக்கு என் வாழ்க்கையிலே சந்தோஷமான நாள் என் ஹீராவை அப்படின்னு ஏதோ எழுத ஆரம்பித்தவனுக்கு இல்யூஷன் வருது. அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது, படப்படன்னு வருது. ஸோ அந்த இல்யூஷனில் துரத்திக்கிட்டு வந்து அவன் கையால் உங்களை கொலை பண்ணுற மாதிரி அப்படியே கனவு காண்றான். அதை பார்த்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. கடகடன்னு எழுந்து வெளியில் வந்து பார்க்குறான். நீங்கள் அமைதியாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த நைட்டெல்லாம் அந்த யோசனையிலேயே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து அங்கேருந்து உங்கள் ஊர் கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் பாய் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் போயிட்டு ராடிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோ சங்கு என் மருமகளை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. சங்குக்கு எந்த பதிலும் சொல்லாமல் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஷை ஆகுறீங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் அப்பாவோ எல்லோரும் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நான் என் பொண்ணோட உட்பி யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மாப்பிள்ளைக்கு இன்னும் ஃபோன் பண்ணலையாம்மா, ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாரு. இதோ பண்ணுறப்பா அப்படின்ட்டு நீங்களும் சங்குக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அவனும் எடுக்கவே இல்லை. நேரம் அடிச்சிருக்கா. ஒரு வழியாக அட்டன் பண்ணுறான். என்ன ஆச்சு, ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்குறீங்க. நான் அம்பத்தூரில் இருக்கேன் அப்படிங்கிறான். அம்பத்தூர்லையா? எங்கே எவ்வளோ முக்கியமான விஷயம்? அதை விட முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுறான். உங்களால் தாங்கிக்கவே முடியல. இங்கே அவனும் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அவனை தேடி வீட்டுக்கு வந்துடுங்க. டோரை நாக் பண்ண கதவை திறந்தவனும் அப்படியே ஸ்டன் ஆயிரான். இங்கே எடுத்துக்கிட்டு அம்பத்தூரில் இருக்கேன்னு ஏன் போய் சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வரீங்க. பதில் சொல்லாமா சங்குக்கு திரும்பி நிற்கா. நீங்களும் போய் சொல்லாத உண்மையை சொல்லு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. எதுவும் சொல்லாமல் இருக்கா. அப்போ அந்த சத்தம் கேட்ட பக்கத்து மினியோட அம்மா இருப்பாங்களே, அவங்க வந்து என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்னு வராங்க. அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், வந்துட்டாங்க திறந்து வீட்டில் ஏதோ அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஓவராக பேச சங்கு கடுப்பாயிருது. ஏய் அப்படின்னு அடிக்க கை வாங்கிறோம். அவங்களோ சாரி சத்தம் கேட்குது எந்த வந்தேன் அப்படின்ட்டு அவங்க என்னால் எதுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை நாங்கள் எது போயிடுறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் குத்து குத்து கொண்டுடு கையாலே செத்தர் அப்படிங்கிறீங்க. அழுதுகிட்டே நீங்கள் சொல்ல இப்போ தான் சங்கு கையை பார்க்குறான். அவன் கையில் கத்தி இருக்குது அப்படின்னு அதை தூக்கி போட்டு உங்களை அப்படியே திரும்பி பார்க்க நீங்கள் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிக்கிட்டு சங்குக்களை அவன் கையால் நீங்கள் சாகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது பண்ணிடுவோங்கிற பயத்தில் அங்கேருந்து அவன் கிளம்பி மும்பைக்கு போகிறான். போன இடத்துல தான் அங்கே நம்ம ஜியானோட என்ட்ரி. சும்மா அங்கே இருக்கிற ஆளுங்களை போட்டு பந்தாடிட்டு இருக்கான். சங்குக்கு இப்போ தான் அவனை நல்லா ஒத்து பார்க்குறான். இப்போ தான் அவன் கனவு அவனுக்கு புரியுது. ஒருவேளை இவனால தான் ஆபத்தம் ஓடிட்டு இப்போ இறங்கி அவன் யாருன்னு பார்க்கலான்னு ஓடி வர அங்கே சங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இங்கே அப்படியே எல்லாத்தையும் ஜியானோ புரட்டி போட்டு எடுத்தவனோ அங்கே எல்லாம் ஒரு ஸ்டடியில் போய் அப்படியே அந்தேரியுமே ஆக்சிடென்ட் ஹுவா ஆம்புலன்ஸ் பெஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்டைலாக அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்தவனும் சென்னைக்கு டிக்கெட் தேவோ அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அப்படியே வரான். நோ ஸ்மோக்கிங்னு போர்டு வச்சிருக்க இடத்துல நின்றுட்டு ஸ்மோக் பண்ண அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே உள்ள இந்த டிடிஆர் வந்து உனக்கு அறிவில்லை, என்னத்துக்கு நீ வந்துட்டு இங்கே சிகரெட் குடிச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் அவன் காதிலே வாங்கிக்கல. சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஃபைன் தானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அசால்ட்டாக ஃபைனை கொடுத்துட்டு போகுது. தருதலை பைபிள் அப்படியே வந்துட்டு செம்ம கெத்தாக உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ போகிற மூவிங்கில் இருக்க ட்ரெயினை ஓடி வந்து ஏறுது. ஸோ ஏறினது மட்டும் இல்லாமல் அன்ரிசர்வில் வந்துட்டு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் கேட்குறான். டிடிஆரும் நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி நோ இல்லை அப்படின்றாரு. ஸோ அவனும் அப்படியே வரும்போது தான் அங்கே சாரா மேலே லெக்கவேஜ் வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அவளை அப்படியே பார்க்குறான். அப்படியே இந்த பக்கம் ஒருத்தன் அப்பாவியாக இருந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் புக்கை வச்சு. அவனை பார்த்துட்டு சரியான அம்மாஞ்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அராத்து பயபில்லை சாராக்கு பின்னாடி தட்டாவளோ ஐயோ அப்படின்னு திரும்ப இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி எடுத்து என்னடா பண்ணுறா பின்னாடியை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டிடிஆரை கூப்பிட்டு விட்டுறா. ஸோ அவரும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க பின்னாடி தட்டிட்டான் அப்படின்னு சொல்ல சாராவும் ஆமாம் சார் என் பின்னாடி தட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து வெளியில் அனுப்பிட்டு இவன் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கிறான். அவனை பற்றி அவன் எந்த ஊர்லேருந்து வரான் எல்லாத்தையும் சொல்ல அவளும் சாரா சென்னை தான் நேட்டிவ் அப்படின்ட்டு அவளும் தங்கி பேச ஆரம்பிக்கிறாள். ஜானோ அவகிட்ட நல்லா நெருங்கி பேசி அவளை வந்துட்டு தான் வலைக்குள்ளே விழ வச்சிடறான். ஸோ பூம் ஷக்கர் பூம் 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 ஷக்கர் தான் அங்கே சாராவோட XYZலாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே சென்னைக்கு வரான். சாராவை முழிச்சு பார்க்க அங்கே பக்கத்துலேயே இல்லை. அவனை நம்பி கற்பை பறி கொடுத்துட்டு பாவம் அப்பாவியாக இருக்க அந்த பைபிளில் இங்கே ஜானோ அப்படியே வந்து இறங்கினவனோ ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கா. நீங்களோ ஜங்குக்கு நினச்சிருக்கீங்க உங்கள் அப்பாவும் வந்து உங்களை காம் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. பட் நம்ம ஜான் ஹரோத் பைபிளையோ அங்கே வந்து ஒரு சேட்டை பார்க்க வந்திருக்கு. ஸோ சேட்டை வந்து அவன்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணும் சிபிஐலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அவரும் எதை அப்படின்னு பயந்து போய் வெளியில் வந்து பார்த்தா இங்கே ஜான் உட்காந்துருக்கான். நீயா ஜான் நான் பயந்துட்டேன் அப்படிங்க. என்ன சிபிஐன்னு சொன்னியா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் சுருக்கி சிபிஐன்னு சொன்னேன், அதுக்கு பயந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உனக்கு எல்லாம் விளையாட்டு வா அப்படிங்க. அவனும் அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு சேட்டோட உள்ளே போகிறான்.
எப்படிப்பா இருக்க? எங்கே செட்டு நல்லா இருக்காது, அதானே உனக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பத்தாதே. கரெக்டாக சொன்னேன் செட்டு, பத்தாதனால தானே அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் இங்கே ரொட்டேஷன் விட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொடுத்த பணத்தை எப்போ திருப்பி தரப்போற? 1.5 கோடி சீக்கிரம் திருப்பி கொடு, நான் உடனே பேங்க்கில் கட்டணும். எது கொடையே நஷ்டத்தில் அப்படின்னு ஆரம்பிக்க அங்கே உள்ள வெயிட்டரை எடுத்து டக்குன்னு அங்கேருந்து அடிக்கிறான். அந்த வெயிட்டை போய் பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சி உள்ளே இருக்க கோல்டு காயின்ஸ்லாம் கீழே விழுக்குது. அப்படியே போய் கையில் அழிச்சியானோ. என்ன 3.25 கோடி இருக்குமா அடிக்கிறான். ஆனால் எங்கப்பா கணக்கில் துல்லியமாக இருக்கே, எப்பா அப்படி பண்ண? டோலர் கெட்ட பழக்கமே இப்படி தான், பட்டுன்னு வேலையை செஞ்சிடும் அப்படிங்க. பின்னா காசு வரணும்ல செட்டு, அது நஷ்டம்டா அதுண்டா இதுண்டா. இப்போ இதுண்ணா இதை வேணா மொத்தமாக லீட்டு போயிடுவா. ஐயோ மடியில் கை வைக்கிறிய, நான் ஒரு வாரத்தில் எது நாளைக்கே தந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு வழியாக அவனை வெளியே அமுச்சு விட்றாரு. வெளியே வந்தவனா நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஜங்குக்கு நினச்சி கொடுக்கணுன்னு அவன் முன்னாடி ஓடி வர, அவனும் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே அவங்கள கிராஸ் பண்ணி பார்க்க ஜங்குக் அப்படின்னு இப்போ குடுக்குன்னு போய் மறுபடியும் அவனை பேக் ஹேக் பண்ண ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி அவனே பார்க்க, நீங்களும் ஜங்குக் ஏன்னு விட்டு போனேன் 4 நாள் நீ இல்லாமல் நான் இவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? சாரி ஜங்குக், நான் எதாவது தப்பா பண்ணி தான் மன்னிச்சிடு, என்னை விட்டு போகாத, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட அவனும் அப்படியே ஈன்னு இழிச்சிட்டவங்க கூட வரான். வழியில் போகிற சனியை நீங்களா பனியெல்லாம் தூக்கி போட்டுக்கிறீங்க, வீட்டை கூட்டிட்டு வரா. வீட்டை ஆஹா எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு பார்க்குறான். அப்பா 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 நம்மளை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? அடி நீங்கள் பாட்டு பேசாமல் இருக்கான். என்ன ஜங்குக் எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படிங்க, ஐ லவ் யூ அப்படிங்கிறான். அவ்வளோதான் நீங்கள் மெல்ட் ஆகிடுறீங்க. ஸோ உங்கள் அப்பா வராரு, இவன் தான் அப்பனா அப்படிங்கிற மாதிரி ஜான் பார்க்க. அப்பா அப்படியே எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. அவனும் குடுக்குன்னு ஓடி வந்து உங்கள் அப்பாவையும் ஹக் பண்ணிக்கிறான். அப்பா வந்துட்டிங்களா மாப்பிள்ள, எனக்கு தெரியும் நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, இவன் மேலே தான் ஏதாவது தப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்ல, அப்பா பழச நீங்களே ஞாபகப்படுத்தாதீங்க அப்படிங்க. சரி ஓகே சரி 2 பேரும் இப்படி இருக்க தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாரு. ஸோ நீங்களும் ஜங்குக் இனிமேல் இந்த ரூமில் இரு, நம்ம 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்தால் அந்த வீடு இனிமேல் போக வேணாம், சைக்கிள் ஆண்டி வேறு வீடு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கேஜ்லாம் இங்கே நான் வந்து கொண்டாட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவனும் இந்த கதையில் ஷக்கிலா வேலை இருக்காங்களா அப்படின்ட்டு அவனும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறான். அதில் அவனை கூப்பிட்டு இந்த ஜூஸ் குடி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க ஊருக்கு போனப்போ எடுத்தா டிவிடியை போட்டு அவன்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன லூட்டி, அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, நம்மள மாதிரி அவங்களும் சூப்பரான பேர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்க. அதில் ஜங்குக் நடந்து வரதை பார்க்குறான். பார்த்துட்டு ஷாக் ஆயிரான். என்னடா இது அப்படின்ட்டு கட் பண்ணா இங்கே ஷேட்டுக்கிட்ட காமிச்சிருக்கான். என்னப்பா டியூல் ரோலா ஒரே மாதிரி இருக்கீங்க? அதே தான் சேட்டு அப்படின்ட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறா ஜான் அப்படின்னு கேட்க, அழகான பொண்ணும் அளவில் தான் சுத்தம் இருக்க வேண்டியக்கிட்ட தான் இருக்கணும், அதுக்கு நான் இங்கே இருக்கணும், அதுக்கு நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும், அந்த ஆள் டாப் 10 பணக்காரனில் ஒருத்தன், அதனால தான் இங்கே இருக்க போகிறேன். இங்கே இந்த உண்மை தெரிஞ்சது உனக்கு எனக்கு மட்டும்தான், என்ன நானே கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்க, ஐயோ நீ என்ன சந்தேகமாக படுற, ஏன் மேலே நம்பிக்கை இல்லை சேட்டு, ஏன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறான். ஏன்னா என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், நான் கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஐயோ என்னால் எந்த உண்மையும் வெளியே வராது அது அப்படின்னு சொல்லிட்டு அவனோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி வரான். அப்போ அவரோ பார்த்து ஜான் அப்படிங்க, ஹே ஜங்குக் அப்படின்னு அவரே மிரட்டிட்டு வெளியில் வரான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அவன் ஜங்குக்னு நினச்சி அவனுக்கு பூஸ்டெல்லாம் கலக்கி எடுத்துகிட்டு போய் ஜங்குக் அப்படின்னு எழுப்புறீங்க. ஜங்குக் அப்படின்னு அவனும் அடிச்சு பிடிச்சி எழுந்திருக்க. இந்த பூஸ்ட் கொடி உன்னோட பொருள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னவனோ அப்படியே பூஸ்ட் குடிக்க வேணா குழந்தையா அப்படிங்கிற மாதிரி அதை வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்டு அப்படியே சேட்டுக்கு தான் கால் பண்ணுறான். அவரும் ஒரு குஜால் பண்ணிகிட்டு இருக்க. அவர்கிட்ட காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறான். எதே காலேஜா அப்படிங்கிறாரு. ஆமாம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸுக்காக அவார்டு தராங்களாம், வாங்க போகிறேன் அப்படிங்கிறான். அது சரி, உனக்கு எல்லா இடத்துலையுமே நீ கை வைக்கிற இடம்லாம் இருந்துதா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி போதும் அந்த குஜால் பண்ணது அதை விட்டுட்டு ஒழுங்காக வந்து சரி இல்லை நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு ஜானோ ஜங்குக்கு எழுதி வச்ச டைரியை தான் பார்க்குறான். டேங்கப்பா ஜங்குக்கோட டைரியா அப்படின்னு அதையும் படிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா காலேஜில் இருக்க அவனுக்கு தான் பாராட்டு விழா நடந்துட்டுருக்கு. பிகாஸ் தமிழ்னா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் கவிதை இதெல்லாம் வந்து ஜங்குக்கு நல்லாவே வந்து பண்ணியிருப்பாள். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு பாராட்டு விழா நடத்தி அழகிய தமிழ் மகங்கிற பட்டமும் கொடுத்துட்டு அவனும் நன்றி இதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி அங்கே எஸ்கே பார்க்குறான் ஜியான். எங்கே அதுக்குள்ளே போகிறீங்க, இருங்க நம்ம மாணவர்கள்லாம் ஒரு விஷுவல் எஃபெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு லைனில் ஒரு கவிதை சொல்லணும் அப்படிங்க. இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்த சேட்டோ அது சரி சுத்தம் அப்படின்னு கர்ச்சிஃபை தலையில் போட்டு நகர போகிறான். இங்கே நீங்களும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜியானோ அப்படியே ஃபோனுக்கால அப்படியே காதில் வச்சுக்கிட்டு ஐயோ சேட்டு அப்படிங்க, ஐயோ வா அப்படியே ஓடிடலாம் அப்படிங்க, ஐயோ இந்த பாருங்க எங்கேயாவது ஒன்று அவ்வளோதான் ஸ்டேஜுக்கு பின்னாடி வா இதோ வரேன் அப்படின்ட்டு அவரோ பின்னாடி வர. அவனோ அப்படியே நின்றுட்டுருக்கா. என்னப்பா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், வா போகலாம் அப்படிங்கிறாரு. எங்கே போகிறது, ஏதாவது ஒரு வழி சொல்லியா அப்படின்னு கேட்க, இதோ வா பின்னாடி ஒரு ஸ்டேஜ் பக்கம் வழி இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. யோ கவிதை சொல்கிறதுக்கு வழி சொல்லியாண்ணா, ஓடி போகிறதுக்கு வழி சொல்லியா, ஏன் நம்ம ஐட்டத்தை அப்படின்னு அவனும் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்துடு. இப்போ போடுங்கடா அப்படின்ட்டு நிற்க. ஸோ ஒவ்வொரு வந்துட்டு விஷுவலாக வருது. அதில் பால் வண்டி வர, இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால்,
நம்ம இன்றைக்கி செத்தா நாளைக்கு தான் பால், ஆனால் பால் வண்டியில் மோதுனா உடனே பால் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு விஷுவலுக்கு ஒரு கவிதை சொல்லி சமாளிச்சிடுறான். அவங்க ஃபோட்டோவை பார்த்ததோ அப்படியே ஒருத்தன் பின்னாடிலேருந்து இருக்கிற டே உக்காரா அப்படின்னு ஃப்ரைடே அவனை அடக்கிறான். கவிதை தெரியாது எனக்கு அப்படின்னு ஜியான் சொல்ல அங்கேருந்து ஒருத்தன் கவுண்டர் கொடுக்குறான். ஏன் அது வீட்டில் இருக்கும்போது உனக்கு தெரியாதா அப்படிங்க. ஜியானுக்கு செம்ம கடுப்பாக்குது. அவனை வெளியே வட பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு கவிதை தெரியாது எனக்கு அழகிய திருமகளே, உன்னை தவிர புதிய கவிதை தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஐஸ் வச்சுட்டான். அப்போ அங்கேருந்து அவன் நகர பார்க்க சக்குக் அப்படின்னு ஒரு தக்கப்படா எவன்டாவன் அப்படின்னு ஜியான் கடுப்பாக திரும்ப 3 வரியில் ஒரு கவிதை 3 எழுத்தில் ஒரு கவிதை சொல்லு, உங்கள் அப்பா நான் சொல்லுவான் அப்படின்னு கடுப்பானவன். அப்புறம் அப்படியே மாற்றிட்டு உங்கள் அப்பா சொல்லுவான் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் சொல்லுவேன் 3 எழுத்தில் ஒரு கவிதை அம்மாவை மிஞ்சின கவிதை எது இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாப்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். ஸோ அங்கே கட் பண்ணால் நீங்களும் ஜானும் ஒரு கடைக்கு வந்திருக்கீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்டு ஸ்வேதா இருக்கல, அவளும் அவங்க அண்ணன் எரிக்கு வராங்க. ஸோ ஸ்வேதாவோ ஹாய் அப்படின்ட்டு வந்து உங்களை ஹக் பண்ண வர. இங்கே ஜானுக்கு அவங்க யாருன்னே தெரியல. அவனா வந்துட்டு அப்படின்ட்டு திரும்பி நின்றுக்கிறான். அவன் என்னடி கண்டுக்காம போகிறாரு அப்படின்னு ஸ்வேதா கேட்க ஒன்றும் இல்லை இரு அப்படின்ட்டு ஹே ஜாங்குக் நீ விட்டு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஏதோ டென்ஷனில் சாரி அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படிங்க. 2 பேர்த்தையும் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க 2 பேத்துக்கு தூக்கி வாரி போடுது. அண்ணன் தங்கச்சி எப்போ எப்படா அப்படின்ட்டு நீங்களும் டக்குன்னு ஜாங்குக் என்னாச்சு உங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி எப்படி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் தனித்தனியாக கேட்கறது போல சேர்த்து கேட்டால் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கட்டும், உங்கள் கல்யாணம் இப்போ கூடிய விரைவில் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் இன்னொன்று எனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்ல எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா. ஜங்கு கூட கனவுல வரும்ல கத்தி குத்து வாங்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுருங்க, அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கலாம் சூப்பர் அப்படிங்கிறீங்க. வாங்கிட்டு நீங்கள் படிப்புக்க என்ன ஹீரா பே பண்ணாமல் போகிறேன் அப்படிங்க. என்ன இது நம்ம கடை அப்படிங்கிறீங்க. அவனும் இது சரி அப்படின்ட்டு அப்படியே சமாளிக்கிற விதமாக நம்ம கடைனா நீ எப்படி இருக்கலாமா, நாளைக்கு இதே மாதிரி சேல்ஸ்மேன் மேனேஜர் நம்ம கடைன்னு இருந்தால் அப்படி இப்படின்னு ஒரு வேலையை சமாளித்து பணத்தை கொடுத்துட்டு வந்து இங்கே டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அவன் முன்னாடி வந்து நின்று ஜாங்குக் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு என்ன அப்படின்னு கீழே வந்தவனோ கீழே போலீஸ் வக்கீல் எல்லாம் உட்காந்துருக்கதை பார்த்து நம்மளை தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு ஜியான் இங்கே பயப்படுறான். கீழே வந்ததும் இவர் தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோ ஜவுளி கல்யாணம் நடந்ததெல்லாம் பொண்ணு சொன்னான் அப்படின்னு சொல்ல அப்படின்னு அவன் முழிக்கிறான். இவ்வளோ இதாக இருக்கும் போது உங்ககிட்ட என் சொத்து இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், அதனால் என் ஒரே மாப்பிள்ளையான உங்களுக்கே என் சொத்தை போகிற எழுதி வைக்கிறேன்னு சொல்ல அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கூலை கும்பிட்டு போட்டுட்டு இருந்தவன் செம்ம இதாக அப்படியே கெத்தா நேராக நிமிந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே அணைச்ச மாதிரி பிடிச்சிக்க அவ்வளோதான். பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் கிரவுண்டில் பாடினாலும் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கையெழுத்துப்பட்டா மாட்டிக்குவான்ல, அதனால் வந்துட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் கல்யாணம் பண்ணாலும் என் பொண்டாட்டி சொத்து அவள் பேரில் மட்டும்தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு டகால்ட்டி விட்டுட்டு இங்கே வந்து சேட்டுட்டு புலம்பிகிட்டு இருக்கா. அவரோ என்னப்பா இவ்வளோ தெளிவாக கையெழுத்து படாமல் தப்பிச்சதெல்லாம் ஓகே, ஆனால் கைக்கு வர வேண்டிய சொத்தை அப்படி கோட்டை விட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் போகாது. என் புருஷாச்சி என் மாமனார் என்ன 5-6 பெற்று வச்சுருக்காரு, ஒரே பொண்ணு அவளை கட்டினா எனக்கு தானே சொத்தலாம், அதெல்லாம் சரி தான் நீ நல்லா இருந்தால் எனக்கும் ஓகே தான், ஆனால் அதுக்கு இடையில அந்த ஜங்குக்கு வந்துட்டா எதை அப்படின்னு கோவமா ஜியான் அப்படியே அவரோட ஷர்ட்டை பிடிக்க அப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்க்க சாரி ஏயா டென்ஷன் பண்ணுற வர மாட்டான், இப்படி ஒரு அழகான பொண்ணையும் கோடிக்கணக்கான சொத்தையும் ஒருத்தன் விட்டுட்டு ஓடிருக்கானா அவன் எப்படி வரப்போகிறான், கண்டிப்பாக வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம ஜங்குக் அடிப்பட்டவன் கண்ணை முழிக்கிறான். எழுதவனோ அங்கே இருக்க டாக்டர்ஸ்ட்ட நான் எங்கே இருக்கேன் அப்படிங்க, இது மும்பை அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் தமிழா அப்படின்னு ஆமாம் நான் சென்னை போகணும், இல்லை உங்களுக்கு அடிபட்டிருக்கு நீங்கள் 1 மந்த் பெட் ரெஸ்ட் இருந்தே ஆகணும் அப்படிங்க, இல்லை நான் உடனே போகணும் ப்ளீஸ் நான் ஒரு கால் பண்ணிக்கிட்டோம் ஃபோனை தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டுருக்கா. இங்கே உங்களுக்கும் ஜானுக்கும் என்கேஜ்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படி நின்று ஜானை சைட் அடிச்சிட்டுருக்கா. ஸ்வேதாவோ உனக்கு எனக்கு நிச்சயம்டி எதுக்கடி இங்கே நின்றுட்டுருக்கா மாப்பிள்ளையை சைட் அடிக்க அப்படிங்க. ஜானும் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்போ என்ன இந்த அமிதாப் பச்சனும் தங்கர் பச்சனும் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க ஃப்ரைடே ஏன்டா கேள்வியாக கேட்டு கொள்ளைன்னு எடுக்கிற அப்படின்ட்டு இருக்கா. கால் வருது நீங்களும் பார்க்குறீங்க லேண்ட்லைனில் தான் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எடுக்க போக கரெக்டாக அவங்க கை மேலே அப்படியே வச்சு ஜான் நான் பார்க்குறேன் அப்படின்னு எடுக்கிறான். நீங்களே விட்டுறீங்க. ஸோ அவனும் ஹலோ அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்து ஜங்குக்கோ நான் ஜங்குக் பேசுகிறேன் அப்படின்னு நான் ஜங்குக் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறான். ஹலோ நான் ஜங்குக் பேசுகிறேன் அப்படிங்கிறான். என்னாச்சு அப்படிங்கிறீங்க ஏதோ ஒரு ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா வந்துட்டு ஜானோ வந்துட்டு ஒழுங்காக ஃபோனை வைக்காமல் கரெக்டாக ரிசீவரை வந்துட்டு சைடாக வச்சிடறான். அதனால் இங்கே ஜங்குக்கு வந்துட்டு ஃபோன் கால் கட்டாயது. மறுபடியும் அவன் கூப்பிட்டு பார்க்குறான் போகலை. உடனே உங்களோட செல்ஃபோனுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறான். ஸோ அதை அடிக்கவும் யாருன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் பார்க்க அப்போ டக்குன்னு ஜியானோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான். பிகாஸ் உங்கள் அப்பா கூப்பிட்றாரு இராமா அப்படின்னு நீ போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்க இங்கே ஜங்குக்கோ ஹலோ ஹீரா நான் ஜங்குக் பேசுகிறேன்
நான் ஜங்குக் தான் பேசுகிறேன் அப்படின்னு அவனும் வேகமாக சொல்ல, டே யாரா நீ, நான் ஜங்குக் அப்படின்னு இவன் ஆரம்பிக்கா. ஜியானோ, நான் தான்டா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி அப்படியே தூக்கி போட அதுவே போய் மீன் தொட்டிக்குள்ளே விழுந்துருது. இங்கே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடியுது. ஜங்குக் அங்கே இருக்கமில்ல, எவனோ ஒருத்தர் பூந்துட்டான்னு புரிஞ்சிருச்சு. ஸோ உடனே கிளம்பி இங்கே வரான். வந்தவனோ லேண்ட்லைனுக்கு கால் பண்ணால் அங்கே வந்து மெய்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எங்கே ஹீரா அப்படின்னு கேட்க அவங்க வந்துட்டு ஷாப்பிங் மால் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அங்கே தான் ஜங்குக் கிளம்பி வரான். அங்கே ஜியானோட தான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. ஜங்குக்கும் கரெக்டாக பார்த்துறான். ஸோ ஜங்குக்கை ஜியானும் பார்த்துறான். அவனை பார்த்ததுமே அப்படின்னு கண்ணில் ஏதோ விழுந்த மாதிரி அவன் கண்ணை கசக்க, நீங்களும் என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு பார்க்க கண்ணில் ஏதோ தூசி அப்படிங்கிறான். நீங்களும் வந்துட்டு அவன் கண்ணில் அப்படின்னு மெதுவாக ஊதிட்டு இருக்கும் போதே அப்படியே ஜியானோ வந்துட்டு அவனோட லைட்டர் எடுத்து அப்படியே ஃபயர் அலாரம் முன்னாடி வைக்க அங்கே வந்துட்டு அப்படியே தண்ணி பீச்சிக்கிட்டு அடிக்குது. ஸோ அவனும் ஒரு மாதிரி ஜங்குக்கை முறைச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே புருவத்தை ரைஸ் பண்ணி உன்னால் என்னடா பிடுங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு இது பண்ணுறான். இதை ஜங்குக்கும் பார்க்குறான். ஜங்குக்கு உங்களை சேஸ் பண்ணி வரான். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த அலாரம் அடித்ததும் எல்லா பக்கமும் தண்ணி சொட்டுது. ஸோ எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபயர் ஆயிடுச்சோன்னு அப்போ கரெக்டாக உங்களை இழுத்துக்கிட்டு வா இங்கேருந்து முதல் போகலாம் அப்படின்னு ஜியானோ வந்துட்டு உங்களை லிஃப்ட்டுக்குள்ளே ஏற்றும் போது கரெக்டாக ஜங்குக்கு வர பார்க்குறான். அதுக்குள்ளே வந்துட்டு லிஃப்ட்டு மூடிடுது. ஸோ உங்களை கீழே வந்து காருக்குள்ளே ஏற்றி நீ போ அப்படியே நீங்கள் வாங்க, இல்லை நான் வரேன் நீ போ அப்படின்னு உங்களை அமுச்சு விட்டுட்டு ஜானோ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு ஓட ஜங்குக்கும் ஜானை துரத்திக்கிட்டு வரான். சேஸ் பண்ணிட்டு ஜங்குக்கு வர ஜானோ ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பூந்துடுறான். அங்கே வந்துட்டு பழைய காருங்களாம் கிடக்க அங்கே மேலே அப்படியே ஏறி உட்காந்துட்டு இருக்கா. அங்கே ஜங்குக்கு வந்து டே அப்படின்னு பார்க்க டே இங்கே அப்படிங்கிறான் ஜான். அப்படியே வந்து ஜங்குக்கு யாரா நீ அப்படின்னு நிற்க, நான் உன்னை பார்த்து ஓடி வந்தேன்னு நினச்சியா, உன்னை இங்கே இழுத்துட்டு வந்ததே நான் தான். என்ன கேட்டேன் நான் யாரா, ஜங்குக் உன்னோட ஹீரா, அம்மா அப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி தான் நம்பிட்டு இருக்காங்க. நீயும் அப்படியே நம்பிடு, வந்த வழியே ஓடி போயிரு, எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு ஓடிடு. டே என் ஹீராவை கொலை பண்ண வந்தாடாடா நீ, லூசாடா நீ. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கொடியை கொட்டி கொடுக்கும்போது அவ்வளோ போய் கொலை பண்ணுவாங்களா? எப்போ ராமனஸ் வரும் வேணா ஏமலியம்மா அவளுக்கு வாரிசு வரும் அப்படிங்கிறான். இதை கேட்டு ஜங்குக்கு அவ்வளோதான் கடுப்பாகி பொட்டவனை துவச்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ஸோ கட்பானா இப்போ அப்படியே ஜானு ஜங்குக் 2 பேருமே வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்க நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கோ நான் தான் ஜங்குக்குறான், ஜியானோ நான் தான் ஜங்குக்குறான். நீங்கள் ஆனால் ஜியானை தான் நம்புறீங்க, பிகாஸ் அவன் தானே கூட இருந்தான். அதனால் நீங்கள் வந்துட்டு ஜங்குக் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்க. ஜங்குக்கோ அப்போ அவனை ஜங்குக்னு கையெழுத்து போட்டு சொல்லு அப்படிங்கிறா. சைன் பண்ணிட்டா போயிடுவியா, போட சொல்லு அப்படிங்க. ஏன்னா அவன் சொல்கிறான்னு போய் ப்ளீஸ் எனக்காக அப்படிங்க. உடனே அவனும் சைன் பண்ணி காட்டிடலாம். அவனே ஒரு ஃப்ராடு, கையெழுத்தெல்லாம் போட்டு பழகாமே இருந்திருப்பான். ஸோ அவனோ போட்டு பழகுனால ஈஸியாக போட்டுடுறான். அதுக்கடுத்து அப்பயும் ஜங்குக் விடாமல் அவனை கூட ரன்னிங் வர சொல்லு அப்படிங்கிறான். அதையும் வைக்கிறாங்க. பட் இப்போ ஜங்குக் அடிபட்டுருக்கனால அவனால் ஓட முடியல, கண் இருட்டிக்கிட்டு வந்து விழுந்துறான். ஸோ இங்கே ஜான் தான் ஜெயிக்கிறான். அவனுக்கோ அப்பாடா அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ தான் நீ நாதஸ்வரம் போல வந்தா அப்போ நான் அதே ரூம் அதே வந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் மடியில் அப்படியே ஜான் படுத்துட்ருக்கான். இந்த ரூம் மறக்கவே முடியாதுல்ல, அன்றைக்கி நடந்த சம்பவம் அப்படின்னு நீங்கள் அப்படியே அன்றைக்கி நடந்ததை நினச்சி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜியானோ என்னது சம்பவமா, 2 பேரும் தனியாக இருந்திருக்காங்க, மெட்ரோ முடிச்சுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுட்ருக்கான். அப்போ நீங்களோ எனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு தள்ள சொல்லிவிட்டு அந்த சேட்டுட்டு சொல்ல அவனும் வந்துட்டு ஜங்கு காலை வச்சு தூக்கிறதுக்காக அவனும் வந்துட்டு ஜங்குக்கு வர வழியிலலாம் வந்து லாரி அப்புறம் கார்லலாம் வந்து அவனை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனும் எல்லாத்தையும் தாண்டி உங்களை தேடி வந்துட்டு இருக்கான். இங்கே நீங்களோ இவன்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்க. அன்னைக்கு நடந்ததெல்லாம் விடு, இன்றைக்கி நடக்க போகிறத பற்றி அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே உட்கார வைக்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, அன்னைக்கு நடந்தது அதை திரும்பவும் பண்ணலாமா அப்படின்ட்டு அவனும் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினச்சி அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா. உங்களுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. என்ன சொல்கிறேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஜானோ அன்னைக்கு தப்பு நடந்துச்சுல அப்படிங்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் புரிஞ்சிருச்சு, இது ஜங்குக்கே இல்லை அப்படின்னு. சடார்னு அந்த பெட்லேருந்து அந்த பக்கம் அப்படியே எகிரி குதிச்சு நீ என் ஜங்குக்கு இல்லை அப்படின்னு கற்றுலாம் அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்க, இல்லை நீ என் ஜங்குக்கு இல்லை, சத்தியமாக நீ ஜங்குக்கு இல்லை அப்படின்ட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கோ உள்ள பேண்ட ஓடி வந்துட்டுருக்கான். அவனுக்கு அந்த இல்யூஷனில் வந்ததெல்லாம் அப்படியே வருது. அவனுக்கு அந்த ஞாபகம் வர உங்களை தேடி தான் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். இங்கே நீங்களோ அப்படியே ஜானை பார்த்துருக்கா. ஜானோ நான் அடி உன்னை தேடி வந்தேன், இப்போ போனா நீ அதான் வந்த, கையை பிடிச்ச கட்டி பிடிச்ச காரில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ போனா முடியாது, நான் முடிவு பண்ணிட்டா அதை மாற்ற யாராலையும் முடியாது அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். நீங்களும் அங்கேருந்து புக்ஸுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து ரூம்லேருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறீங்க. விடாமல் ஜான் பிடிச்சி இழுத்து அப்படியே அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ண கரெக்டாக ஜங்குக்கு அங்கே வந்துட்டான். வந்தவனும் அப்படியே உங்களை தேடிட்டு இருக்க. நீங்களும் விடு விடு அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே பார்த்துட்டு மிரரை உடைச்சிட்டு உள்ளே வரான். அவனை பார்த்தது நீங்கள் ஜங்குக் அப்படின்ட்டு ஓடி போய் ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கோ விட்ட உதையில அப்படியே ஜியான் போய் கீழே கிடக்கிறான். அவனும் எழுந்து வந்து மறுபடியும் ஜங்கு கிட்ட சண்டை போட ஜங்குக்கோ வெளியே போ அப்படின்னு உங்களை பார்த்து
பார்த்து கத்த நீங்கள் அங்கேருந்து அப்படியே வெளியே ஓட ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் ஜங்குக்கை விட்டுட்டு ஜியான் உங்களை தான் துரத்திக்கிட்டு வரான். ஸோ இப்போ 3 பேரும் ஒரு பின்னாடி பாலடைஞ்ச பங்களா மாதிரி அதுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களை ஜியான் பார்த்துட்டான். அதுக்குள்ளே ஜங்குக்கும் பார்த்துட்டான். டக்குனு உங்களை கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு ஓட இப்போ அங்கே 2 பேத்துக்கும் செம்மையாக அடிதடி நடந்துட்டுருக்கு. அப்படியே ஓட அங்கே ஒரு சாமி சிலை இருக்குது, அதில் ஒரு சூளம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஜியானை குத்த போகிறீங்க. அவனும் வந்துட்டு அப்படியே நகர்ந்துக்கிறான். ஸோ அப்படியே ஜங்குக்கு அதுக்குள்ளே அங்கே வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா இப்போ ஜியான் கையில் கத்தி இருக்குது. ஸோ அவனும் அப்படியே குத்த ட்ரை பண்ணுறான். ஸோ மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டை நடக்குது. நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. உங்களை அப்படியே ஜியான் துரத்திக்கிட்டு வந்து உங்களை இழுத்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பின்னாடி ஓடி வந்த ஜங்குக்கோ அவன் கையில் தான் கத்தி இருக்குது இப்போ. ஸோ அடித்து அவன் பிடுங்கியிருப்பான். ஸோ அதை தூக்கிட்டு ஓடி வர கரெக்டாக ஜியான் நகர அந்த இடத்துல இருக்க உங்கள் உங்கள் வயிற்றில் அப்படியே வந்துட்டு ஜங்கு குத்திடுறான். அவனும் அவ்வளோதான் குத்துனது அந்த இல்யூஷன்லாம் நடந்துருச்சு. நினைக்கும் போதே அவனுக்கு அது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவன் லவ் பண்ண பொண்ணு நீங்கள் அவங்கள குத்தினா அவனுக்கு எப்படி வலிக்கும். ஸோ கத்தியை போட்டுட்டு ஐயோ ஐயோ ஏன்டா உன்னால தான் அப்படின்ட்டு அழுதுட்டு உங்களை அப்படியே பிடிக்கிறான். அப்படியே அழுதுகிட்டே தவன் உங்கள் கழுத்தில் கை வச்சு பார்க்குறான். துடிப்பு இருக்குன்னு தெரிஞ்சது உங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடுறான். அப்போ ஜியானோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவன் பின்னாடியே ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு மண்டையிலே அடிக்க அப்படியே நீங்களும் மயங்கிருக்கீங்க. ஸோ உங்களை கீழே போட்டு ஜங்கு கீழே விழுந்துடுறான். ஸோ அவனை அடித்து தூக்கி போட்டுட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜியான் மாட்டிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு மாதிரி அவனையும் கொண்டு வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் முடிச்சு டாக்டர் வந்து அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஜான் தான் உள்ளே வரான். நீங்கள் ஜங்குக்கு நினச்சி ஜங்குக் அப்படிங்கிறீங்க. கிட்ட வந்து உட்காடுறான். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. ஐம் சாரி. உன்ன மாதிரியே ஒருத்தனை வச்சு கடவுள் சதி பண்ணிட்டாரு. நீனு அவன் கூட இருந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. கத்தி குத்துப்பட்டு நான் கிடக்கிறத நினச்சி கவலைப்படல. உன் கையால் கத்தி குத்து வாங்கி நான் செத்துருந்தாலும் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். ஏன்னா உனக்கு மட்டுமே சொந்தமான என் பெண்மையை காப்பாற்றிக்கிட்டேன். அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஏமாந்து நடந்ததா கண்டிப்பாக நான் செத்துருப்பேன். என்னால் நம்பவே முடியல. உனக்கு கிடைக்க போகிற வெற்றியவே அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குற நல்ல மனசு உள்ள உன்ன மாதிரி இப்படி கேவலமான ஒருத்தனை படித்தார். சுயமாக சம்பாதிக்காமல் அப்படி அடுத்தவங்கள ஆட்டையை போட்டு பிழைக்கணும்னு நினைக்கிறவனெல்லாம் என்னன்றது ஒரு பொண்ணு அவளாக விரும்பி கொடுக்குறது வெறும் சதையாக மட்டும் நினச்சி ஒரு பொண்ணு அடையணும்னு நினைக்கிறவனா சத்தியமாக நல்ல பிரிவியாக இருக்க மாட்டான் அவன்லாம் அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே அவனால் தாங்க முடியல. ஜான் நான் அவ்வளோ கேவலமானவன் இல்லை நீ அப்படின்னு நீங்கள் பயப்பட நான் ஜங்குக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக்குள்ளே வந்துடுறான். அப்போ நீங்கள் ஜங்குக் அப்படின்னு அவன் பக்கம் கை நீட்ட அவன் குடுக்குடுன்னு ஓடி வந்து அவங்கள ஹேக் பண்ணிக்கிறான். ஜான் அப்படியே நீங்கள் ஜங்குக்கோ அவனை அடிக்கப்பா நீங்கள் வேணாம் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறீங்க. ஏய் சாரி அப்படின்னு 2 கை தூக்கணுவேன். பண்ண மட்டும்தான் வாழ்க்கை நினச்சிட்டுது. லவ் பெருசுன்னு காட்டிட்டீங்க. ஐம் சாரி. ஒருத்த மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ணி வாழ முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்த மாதிரி நடிக்கிறது ஈஸி, ஆனால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமேவாது உன்ன மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவன் வெளியில் வரான். நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு இருக்கிற போர்டை பார்த்ததுமே ஸ்மோக் பண்ண போனவன் டக்குன்னு அதை தூக்கிப்பட்டு திருந்திட்டாராமா. அப்படியே சார் நடந்து வர அவனை இடிக்கிற மாதிரி ஸ்பீடாக ஒரு கார் வந்து நிற்க அப்படின்னு பார்க்குறான். அதுக்குள்ளே தான் இறங்குனது என்னமோ சாரா தான். அப்பாடா ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அப்படியே இறங்குறா. அவளை பார்த்தா வயிறு நல்லா பெருசா அப்படியே நிற்கிறா. அவளை பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து இது அப்படிங்கிறான். உன் குழந்தை தான் 5 மாதம் அப்படிங்கிறீங்க சி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்க வரான். பட் நேராக கட்டி பிடிக்கவில்லை, வயிறு பெருசாக இருக்குது. ஸோ திருப்பி அப்படியே ஹக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணியா அப்படின்னு கேட்க ட்வின்ஸ்ன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படிங்க. சரி சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளை இப்போலாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கே கட் பண்ணா நீங்களும் மறுபடியும் ஜங்கு கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு வீட்டிலலாம் சொல்லி ஒரு வழியாக எல்லோரும் வந்துட்டு இப்போ தான் எல்லாத்துக்கும் புரியுது. இருந்தாலும் அவன் போனால் போகிறது பொழைச்சி போகட்டோன்னு அவனையும் விட்டுடுறீங்க. ஸோ ஜானை அப்படியே விட்டுட்டு இங்கே ஜங்கு கூட நீங்கள் உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே வர ஜங்கு உங்களே பார்த்துருக்க கிட்ட வந்து அவன் காலில் விழுக அப்படின்னு தூக்குறான். ஐம் சாரி ஜங்குக் அப்படிங்கிறீங்க. எதுக்குடி? இல்லை ஏதாவது நடந்திருந்தா தப்பா? அதான் எதுவும் நடக்கலையே, இன்னும் ஏன் அதையே பேசிகிட்டு இருக்க? நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை எடுத்து உங்களை இப்போலாம் அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே அது ஒரு குட் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டாக பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.